ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு சுகாவுக்கு வந்துட்டு ஒரு நியூ ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இப்போ போல் அடுத்தது மஸ்ட் இமேஜின் படிக்க மாட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காம படிச்சு வந்துடுங்க. தென் இந்த ஒன் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஒன் ஷாட், லைக் அவரோட பர்த்டேலையே. ஸோ அதுக்காக பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். தென் உங்களோட எல்லா விஷயம் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நானும் என்னோடய விஷயம் வந்து சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே சுகா, ஆல்வேஸ் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும், பிரேவாக இருக்கணும். உங்களோட சாங்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் எல்லாருமே எங்கேஜாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒரு விஷ் கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சீக்கிரமாக வந்து நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டார்டிங் சீன் கேட்குது, எனக்கு நல்லா கேட்குதேன். நான்லாம் ஃபோன் பேச ஆரம்பித்தேன், என்னை யாருமே விடவே முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் யார்கிட்ட இப்படி பேசியிருக்கா? சிரிச்சு சிரிச்சு பேசுறது சரியில்லையே. அடியே ஒயினு அப்படின்ற மாதிரி வந்து ஒயினோட அம்மா வந்திருப்பாங்க. என்னம்மா, யார்கிட்ட பேசியிருக்க? நானா? என் செல்லக்குட்டி அத்தைக்கிட்ட பேசியிருக்குமா? அத்தைக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஆமாம், இந்தா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டா. ஹலோ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இங்கே தேங்கி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே இவங்க வந்து ஒயின் கிட்ட வந்திருப்பாங்க. ஏண்டி, நீ அத்தைக்கிட்டலாம் கால் பண்ணி பேசுறியா? அந்த அளவுக்குலாம் திறமை இருக்கான்னு அவனுக்கு? இல்லைம்மா, அவன் என்னென்ன பண்ணுறான்னு ஒரு சில அப்டேட்ஸ்லாம் எனக்கு தெரியணுங்க. அதுக்கு தான் அப்படியே பேச்சு வாக்கில் உங்கள் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன்னு வை. அவங்க அப்படியே இன்னசென்ட்டாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுருவாங்கம்மா. அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு அவனை நான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு தான். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட வைக்குமா இல்லை? அந்த பையன் என்னடி பாவம் பண்ண அவனுக்கு? அவனை போட்டு ஏன் இப்படி சார்ஜ் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கும் எனக்கு ஒரு பகை ஜென்மத்துக்கும் தீராது. சின்ன வயசில் அவன் பண்ணதெல்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி நிற்குது. போமா அப்படின்ற மாதிரி அங்கே வந்து போயிட்டா. அப்படி என்னதான் எங்களுக்கு பிரச்சனை சொல்லியும் தொலைய மாட்டேங்குதுங்க சாணி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே வந்து பேசிட்டாங்க வந்து போயிருந்துருப்பா. இப்போ காலேஜ் போகிறது, தென் அப்படியே வந்து ஆஸ் யூஷுவல் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கோம். இப்போ காலேஜில் உட்காந்துட்டு லைக் சுகாவுடைய ஐடியை வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. லைக் இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணிட்டு இருக்கா, ஏதாச்சும் பண்ணியிருக்காரான்ட்டு. அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி பக்கமே காணும் மனுஷன். லைக் ஐடின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து காக்கா ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்துட்டு அந்த சைடு எவனுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலே வந்து என்ன இது எதையும் காணோம், நானும் எதனாச்சும் பண்ணலான்ட்டு டெய்லியும் ஐடியா செக் பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். அப்படி என்ன தான் பண்ணுவோம் வீட்டில் இருந்து அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்து திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. இங்கே வந்து ஆக்சுவல் லீவ் வந்து விட போகிறாங்க. லைக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செமஸ்டர் முடிச்சா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாம் முடிச்சிட்டு பிறகு லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த கடைசி அதுக்கு போய் தலையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருப்பா. ஏன் மச்சான், நீ லீவில் என்ன பண்ணலான்னு ஐடியா இருக்கா? இல்லை நீ, நான் சில ஐடியாஸ் வச்சுருக்கேன், பார்க்கலாம். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. எங்கள் அப்பா வேறு திடீர்னு என்னாச்சும் முடிவு மாற்றுவார். அதனால தான் நான் யோசிச்சிருக்கேன். பரவாயில்ல, என்ன இருந்தால் பரவாயில்ல, எங்கே கூப்பிட்டாலும் நான் பின்னாடியே ஓடிடுவேன். நான் அவ்வளோ நல்லா பண்ண மச்சான். இதெல்லாம் யார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காது. எந்திரி. இல்லை மச்சான், இது நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சுன்னு சொன்னேன். இப்படியே 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காதுங்க. தென் அப்படியே வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடக்கும். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ எல்லாம் எழுதிலாம் முடிச்சிருப்பா. இப்போ வீட்டுக்கும் வந்திருப்பா. பசிக்குதே லைட்டா, எதனாச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு கிச்சன் எடுத்து போட்டு சாப்பிட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன பண்ணலாம் அவனு அப்படின்ற மாதிரி வச்சுருக்கா. ஏஸ் வந்து சுகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயினோட அத்தை பையன் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒயினுக்கு வந்துட்டு சுகாவை வந்து சுத்தமாக பிடிக்காது. லைக் ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்குன்ற மாயங்க ரெண்டும். எதுனாலும் சரி சண்டை தான் ஃபஸ்ட்டு. சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சு வைக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு சுகாவை சுத்தமாக பிடிக்காது. எப்படியாச்சும் சுகா வந்து ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து தேடிட்டுருக்கா. லைக் அவர் எதனாச்சும் விஷயத்தில் மாட்டுவார், அதை நம்ம மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு தென் சுகா சைடு காமிக்கிறாங்க. சுகா, ஏன் சார், நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சைன் மட்டும் பண்ணால் போதும். இல்லை சுகா, உங்களை நம்பி நான் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் எதுவுமே நடக்கலை ஒழுங்க அப்படின்னா அது எங்களுக்கு தானே தலைவலி. அதனால தான்ப்பா யோசிச்சுட்ருக்கேன். நோ சார், நோ வரி சார், நீங்கள் எதுவும் கவலைப்படுத்தாது, நான் ஏதாவது பக்காவாக பண்ணிடுவேன், எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. சரிப்பா, உங்களால் நம்பிக்கை வச்சு நான் சைன் போடுறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை போட்டுட்டுருப்பாரு. லைக் சுகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போவும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு லைக் சுகா மேலே அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்துட்டு சுகா வந்து ஒவ்வொரு டைமும் பக்காவாக எல்லாத்தையும் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அவருக்கு மேலே இருக்க நம்பிக்கையில் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது அவர் வேலையே வந்திருப்பார். அப்படியே டயர்டாக இருக்க மனுஷனுக்கு, பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக பகலாக தூங்காமல் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இப்போ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டேபிளே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போது வீட்டுக்கும் வந்திருப்பாரு. டேடி வாடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. என்னம்மா
டயர்டாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். ஏண்டா என்ன போயிட்டு ஃபோனில் பேசிட்டுருக்கேன், பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், ரொம்ப பண்ணாத. டேய் இன்னைக்கு காலைல மோயன் கால் பண்ணி பேசினாடா. அவள் எதுவும் கால் பண்ணான்? டேய் அவள் டெய்லி பண்ணுவாடா, நல்ல பொண்ணு தெரியுமா. கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாமா என்ன பண்ணாரு, அப்புறம் எல்லாரை பற்றி கேட்பாடா. அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா. அவள் என்னை பற்றி கேட்பாடா. அதை எப்படி கேட்காம இருப்பா சொல்லு. அத்தை பையனாச்சே, உன்னை பற்றி நிறைய கேட்பாடா. சுகா என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் கேட்பா தெரியுமா. எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணுடா. ஆச்சா இந்த மாதிரி ஒரு பொண்ணுலாம் என் மருமகளாக கிடைக்கணும்னு எவ்வளோ நாள் நான் ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா வந்துட்டு பேச்சு போட்டுருக்காங்க. நீ எவ்வளோ நாள் வேணா ஏங்கிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன் நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா, ஒரு அம்மா நான் ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், ஏங்கி கொண்டுட்டு இருக்கேன். பாருமா, நீ எத்தனை தடவை பேச்சை போட்டு என்னை வந்துட்டு கம்பல் பண்ணி என்னை வந்து மேரேஜ் பண்ண வைக்கணும்னு நினச்சாலும் அது வாய்ப்பே இல்லை, புரியுதா. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதுக்கு மடிறாள் நான் கிடையாது. ஏன்னா அப்பா வேணால் மடிவார், நான்லாம் வந்து இடிச்ச வாய் கிடையாது, புரியுதா. அவன் நடிப்புக்கெல்லாம் நீ எப்படி தான் ஏன் வர்றன்னு தெரில, கேவலமாக கிரிஞ்சி மாதிரி வந்துட்டு நடிச்சிட்ருப்பா. அதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு நீ எப்படி தான் வந்து நம்புறியும். ஸோ இப்படியே அவர் கத்திட்டு அங்கே வந்து போயிருப்பாரு. என்ன நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கான், இந்த பிள்ளை எவ்வளோ அக்கறையோட கால் பண்ணி பேசுது, இவனுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அறிவே கிடையாது. இவனுக்குலாம் நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒருவேளை சன்னியாசியாக போயிடுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு. இப்படியே வந்து டேஸ் போகுது. இப்போது எனக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு லீவ் விட்டுருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம், பிளான் என்னென்னு ஏதுன்னு கேட்குறோம், தொட்டி தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு மம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பா. என்னடி மா லீவுக்கு எங்கே போகிறோம், அப்பா கிட்ட கேட்டியா. லீவுக்கா பக்கத்தில் முத்தான கடை இருக்குது, அங்கே வேணா போயிட்டு வா. அம்மா சின்னம்மா பேசிட்டுருக்கா. சரி என்னடி சும்மா லீவுக்கு எங்கே போகிறேன்னு கேட்டிருந்தா. உங்களுக்கு ஏன் விருப்பம் வந்துன்னா சொல்ல போகலாம். விருப்பமா என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 day ஃபுல்லாக யோசிக்கிறா. லைக் உட்காந்து படுத்துட்டு யோசிக்கிறா, உருண்டுட்டு யோசிக்கிறா, மேலே போய் யோசிக்கிறா, கீழே வந்து யோசிக்கிறா, அண்டர்கள் கூட விடலை. லைக் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போய் யோசிச்சுட்டுப்பா. என்ன பண்ணுறது. ஐயோ சார் அங்கே போயிடலாமா, சே அங்கே நல்லாவே இருக்காது, இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்த மூடி வச்சுருந்தா என்ன பண்ணுறது. ஐயோ அப்படின்னு நம்ம நிறைய விஷயமும் திங்க் பண்ணிட்டுப்பா. இப்படியே நைட் ஆயிருந்திருக்கும். இப்போது ஒயான் அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. என்னம்மா உங்கள் அப்பா அவங்ககிட்ட பேசணுமா, நீ வெளியவா. இவரே எதுக்கு நம்மக்கிட்ட பேச மாட்டாரு, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். சொல்லப்பா. ஆயிமா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு போகிறோம்டா. ஊருக்கா லீவ்லையா. என்ன ஊருக்கு. என்னம்மா விளாண்டிட்டு இருக்க. உங்கள் அத்தை ஊருக்கு தான். அத்தை ஊருக்குன்னா யூ மீன் தட் ஒன் காய் ஹீஸ் தேர் இன் தட் ஒன் ஊர் கரெக்டா. என்னையும் பேசிட்டு இருக்க. இது உங்களுக்கு புரியாது, நான் ஒரு இங்கிலீஷ் தோறேன். நீ ஏன்டி சம்மந்தம் பேசுகிறேன், உங்கள் அப்பா என்ன சொல்கிறார் அதை மட்டும் பேசி சொல்லி சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, நான் எங்கே வேணால் வரேன் நீங்கள் கூப்பிட்டா, ஆனால் என்னால் அங்கே வர முடியாது. ஏன் நீ முடியாதம்மா, உனக்கே தெரியும்லா. அப்பா உங்களுக்கே தெரியும்லா. நல்லா முடியாதுப்பா, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், வாய்ப்பே இல்லை. ஏம்மா நம்ம அங்கே போயே ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் அத்தை கறியும் வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. நான் வேறு வர லீவில் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வாக்கெலாம் கொடுத்துட்டேன். நீங்கள் யார்கிட்ட வாக்கெலாம் கொடுக்குறீங்க. இந்த பாருங்க கால் பண்ணி நான் வாக்கு கொடுத்தது தப்பு தான், அதை வந்து கையெழுத்து போட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது, என்னெல்லாம் போக முடியாது. நானும் வர மாட்டேப்பா. அவன் மூஞ்சை பார்க்காம இருக்கணும், நான் எவ்வளோ நிம்மதியாக வந்துட்டுருக்கேன். இப்படின்னா மறுபடியும் அவன் மூஞ்சை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா. வாய்ப்பே இல்லை. அப்படியும் பார்க்கணுன்னா வீடியோ கால் போட்டு நான் பார்த்துக்கிறேன். யாரா அப்படின்ற பேர் உங்கள் அம்மா வரைச்சிருக்காங்க. இப்போ மட்டும் நீ வரேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு சோத்தில் விஷம் வச்சுருவேன். அதில் லீவ் முடிஞ்சு நீ காலேஜ்க்கு போக மாட்டேன். எல்லாரும் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தாயால் விஷம் வைத்து கொல்லப்பட்ட ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் இருக்கும். இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அங்கே வந்து போயிட்டாங்க. ஒன்றும் செஞ்சுருவானே, என்ன பண்ணுறது, சோத்தில் விஷம் வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டுப்பா. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கிளம்பியாச்சு. இந்த பேக்கேஜ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போது ஒயன் அமைதியாக வெளியே வந்திருப்பா. சரி வரேன். நீங்கள் விஷம் வைப்பேன் மிரட்டினதுக்காக நான் பயந்து கதறி நைட்டெல்லாம் அழுதுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சீன் போடுற மாதிரி வந்து நிற்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி ஒரு 50% வேணால் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றும் அவனுக்கு பயப்படலாம் இல்லை. நான் எதுக்கு ஆஃப்டர் ஆல் அவனுக்காக அந்த ஊருக்கு வராமல் இருக்கணும். நான்லாம் விஷால் மாதிரி எல்லா விஷயத்துக்கு தைரியமாக பண்ணுவேன், புரியுதா. என்னோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போயிட்டாங்க. எவ்வளோ டைலாக் பேசினாலும் அம்மா மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுப்பா.
இப்போது சுகாக்கு இந்த விஷயம் தெரியாது. லைக் வந்து அவங்க வராங்க ஊரில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த விஷயம் வந்து தெரியாது. ஸோ வீட்டில் உட்காந்து நார்மலாக வந்துட்டு மனுஷன் வந்து லேப்டாப் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது வீட்டிலலாம் க்ளீன்லாம் பண்ணுறது அந்த மாதிரி தடவுலாம் வேலை நடந்துருக்கும். மனுஷன் திரும்பி கூட பார்க்கலையே. லைக் வந்துட்டு அவர் அந்த லேப்டாப்னா அதிலே தான் இருந்துட்டு இருக்காரு. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். சுற்றி கூட என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க அம்மா வந்திருப்பாங்க, சாப்பிட்டு நீ கம்பல் பண்ணி போகிறதுலேயே 2 அடி போட்டு அவர் வந்து சாப்பிட சொல்லிட்டு போயிருப்பாங்க. வேறு வழியெல்லாம் மனுஷன் செக் குட்டுமமா இது உயிர் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டென்ஷனோடய சாப்பிட்ருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு ஆக்சுவலாக அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ்லாம் வந்து கிடையாது. ஒரு 6 மணி நேரம் அவ்வளோதான் வந்து ஆகும். ஸோ ஒரு 6 மணி நேரத்துலேயே வந்து இவங்க வந்தாச்சு. காரில் தான் வந்திருப்பாங்க. இப்போ ஊருக்கிட்ட வந்துட்டு இவங்களுக்கு தெரில எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில. ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணது. இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கால் பண்ணி அத்தைக்கிட்ட கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியே வந்து கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களும் தோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு சுகாவை போக சொல்கிறாங்க. அம்மா என்ன விளாட்ற, யார் வந்திருக்கா, நான் எதுக்கு போகணும், வாய்ப்பு இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது. டி சீக்கிரம் போடா, அவங்க வந்து அங்கே 2 தெரு தாண்டி தானே நின்றுருக்காங்க, அவங்களுக்கு தெரியலையா, போய் கூட்டிகிட்டு வாடா. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து போகிறாரு. லைக் இவங்க பாட்டுக்கு அத்தை அப்படின்ட்டு மொட்டையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலை, என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அவர் பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் அவங்க தலையெழுத்து, குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே போயிட்டுருப்பாரு. இங்கே ஒயன் இன்னைக்கு அவனை போய் நான் குடும்பப்படுத்துறதுல என்னமோ சந்தோஷப்பட போகிறான்னு பாருங்க. இது உலகத்துலேயே ஹாப்பியஸ்ட் மேன் அவன் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போது சுகாங்க வந்திருப்பாரு. இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இன்னும் பார்த்துட்டு அத்தை அப்படின்னு நம்மளும் கூப்பிட்டுருப்பாரு. ஏன்னா அவங்க சொல்லி தான் விட்டுருப்பாங்க அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கும் அத்தை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அத்தை அப்படின்னு நம்மளும் கூப்பிட்டுருப்பாரு. இப்போ இவங்க திரும்புகிறாங்க, வாயினையும் பார்த்துருப்பாரு மனுஷன். அப்படியே வந்துட்டு டடடடன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மியூசிக்லாம் வருது. வந்துட்டானா இனிமேல் வாயின் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவால் நம்ப முடியல. என்னதான் வயனுக்கு வந்து முன்னாடி தெரியணும், சுகாவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ மனுஷன் வந்து ஷாக்கில் பார்த்துட்டுக்காரு, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே உடம்பு நரம்பெல்லாம் வந்து திட்டிக்குது, தாங்க முடியல, அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த அம்மா மொட்டையா அத்தனை சொல்லி என் பழி வாங்க பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டுருக்காரு. இப்போது பாப்பா சுகா எப்படி இருக்க, நல்லா இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கம்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கேன், இனிமே தான் எப்படி இருப்பேன்னு தெரில. கவலைப்படாதீங்க, ரொம்பவே நல்லா தான் இருப்பீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே 2 பேரும் பல்ல கடிச்சிக்கிட்டு நல்லவங்க மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படியே வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது எல்லாம் அப்படியே குழஞ்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் இந்த வருஷம் வந்துட்டு மீட் பண்ணாமல் இருந்தோம், எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இங்கே வாயினை தான் வந்து எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு ஊரில் இருந்தாலும் அடிக்கடி கால் பண்ணி சுகாவை பற்றி கேட்டுகிட்டே இருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடிச்சிட்டு இருக்காங்க வாயினை. இவங்க எல்லாரும் பார்த்தோன்னே கேட்டேன், சுகான்னு மட்டும் மென்ஷன் பண்ணி நான் திங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டுக்கா. இப்போ சுகா ஓ அவ்வளோ பாசமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணே நக்கல் பண்ணிருக்கேன். அவருக்கு நல்லாவே தெரியும் வாயின் வந்துட்டு எதுக்கு நான் வந்துட்டு கால் பண்ணி கேட்டிருப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அப்டேட் கிடச்சா சுகாவை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தேடிட்டு இருந்திருப்பா. ஆனால் வந்து எதுவும் மாட்டியிருக்காது, சுகா அவ்வளோ சீக்கிரட்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கணுங்க. இப்படியே வந்து சாப்பிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவே அப்படியே போயிருந்துருக்கும். இவங்களுக்குன்னு ரூம்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லீவில் வந்து நீங்கள் இங்கே தான் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வாயினோட அம்மா சுகாவோட அம்மா வந்து பிளானே போட்டாங்க. லைக் இந்த லீவோட 2த்துக்கு நான் கல்யாணத்தை பிடிச்சி போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. லைக் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆயிருந்திருக்கும். இனிமேல் தான் சம்பவங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்துட்டு தோட்ட சைட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சைடு போயிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க. அது யாருன்னா நம்ம சுகாவோட அப்பா அண்ட் வாயினோட அப்பா 2 பேருமே வந்து பார்த்துட்டுருக்காங்க. இந்த இடத்துக்குலாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுல, பார்த்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எனக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது என்னோடய பழைய நினைவுகள்லாம் வருது. சின்ன வயசில் இங்கே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே தாண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய சிச்சுவேஷன் வேலைக்காக வெளியூர் போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. கவலைப்பட்டுட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசியிருக்காங்க. என்னதான் 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி ரிலேஷனாகவே இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்துட்டு இருக்க தான் செய்கிறாங்க. லைக் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ 2 பேரும் வந்துட்டு மாற்றி வந்து அவங்களுடைய மெமரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து போயிருந்துருக்கும். சரி ஓகே நீ வா, இப்போ எல்லாம் வீட்டில் வந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கோங்க, எல்லாம் அது ஹாப்பியாக வந்து பேசிட்டு இருப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோ போய்ட்டு ஓப்பன் பண்ணதான் கடம். இங்கே வந்து வீடே வந்து ஒரு மாதிரி கேலரியாக கிடக்குது. லைக் என்ன இது குப்பை கூட கொண்டு போவோம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கானுங்க.
இங்கே சுற்றி சுற்றி துரத்திட்டு வந்துருக்கானுங்க. ஏய் ஒழுங்காக எனக்கு போயிட சொல்லிட்டேன், டென்ஷன் ஆகுது எனக்கு. இந்த பாரா ஒழுங்காக கொடுத்துட்டு நான் வந்து இருக்கிற கடுப்பை கொண்டு அப்படியே கடிச்சு கோதறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்கா. இப்படியே 2 பேரும் மாறி ஓடுதுங்க. வயன் போகிற வழியிலலாம் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாம் அப்படியே பதறி போயிட்டு கிச்சனில் போய் ஒழிஞ்சு நின்று இருக்குதுங்க. நம்மளுக்கு எதுக்கிட்ட வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் பிரித்து விட போனால் நம்மளே காவம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கோங்க. இப்போது என்ன நடக்குதுங்க அப்படின்னா ஒரு சவுண்டு தான். அப்படி கப்புச்சுமே நின்றுச்சுங்க. ஒயன் டக்குன்னு அவள் கையில் இருக்க பொருளாக சுகா கையில் கொடுத்துட்டு அமைதியாக நின்றுருக்கா. ஆமாம் இந்தம்மா பண்ணுறீங்க எதுவுமே நாங்கள் பார்க்கல பாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்காருங்க. மாமா உங்கள் பையன் தான் சரியே கிடையாது. இந்த பாருங்க நான் அப்புறம் ரொம்ப டென்ஷனாகவே சொல்லிட்டேன். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படிக்கா திரும்பிடா. ஆமாம் உங்கள் பொண்ணு தான், எனக்கோ அவளுக்கும் சம்மந்தமே இல்லை. எதுக்கு சம்மந்தம் எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டுக்கா? எனக்கு தெரியுப்பா தம்பி, கண்டிப்பாக இவள் வேலையாக தான் இருக்கும், நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறைச்சிட்டு இருக்காரு. என்ன நம்ம குடும்பமே நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு பாரு. இப்போது எனக்கு வந்துட்டு நல்லா திட்டு விழுந்திருக்கோம். ஏன்னா என்னையை மட்டும் வச்சு திட்டுறீங்க, சம்பவத்தில் அவனு தானே இடம் பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அடைங்களை யாருமே கண்டுக்கல, நல்லா திட்டிட்டு எல்லா பொருளையும் அடுக்கி வைக்க சொல்லிட்டாங்க. டென்ஷனோடவே எடுத்து வச்சுட்டுப்பா. இப்போ அப்படியே வந்துட்டு வேர்க்குது என்னன்னே தெரில, உள்ளக்க ஒரு மாதிரி புழுங்குது. நான் கொஞ்சம் வெளியே காற்று வாங்கிட்டே வரலான்ட்டு இந்த சைடு வந்தால் சில பல குப்பைகளெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க ஒரு குப்பைக்காரங்க. அதெல்லாம் வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரே டர்ட்டி இடமா இருக்குது, இந்த இடத்துலலாம் எப்படி தான் வாழ்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லேப்டாப்பை கையில் வச்சு நடந்துட்டுருக்காரு. ஏதாச்சும் பண்ணுறேன்னா இல்லையான்னு போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து திட்டிகிட்டு இருப்பா போட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் அடிக்க வச்சுருப்பான். செம்ம டயர்டு மேடமுக்கு. எல்லாத்தையும் வந்துட்டு கடைச்சி போடும்போது டயர்டே தெரில, அடிக்க வச்ச பற்றி தான் டயர்டே தெரியுது. போய் சோஃபாவில் ஏதோ போல உட்காந்துட்டு முடியலப்பா முடியல, இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்நேரத்துக்கு நான் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா அந்த வீட்டில் எனக்கு தங்கன்னு தங்கியிருப்பீங்க. போய் இந்த எருமை மாடு இருக்கிற வீட்டில் பிறந்துட்டப்ப அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை தான் மென்ஷன் பண்ணி கத்திட்டு இருப்பா. என்ன வாங்க சத்தம் பேசிட்டு இருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து சமாளிச்சிருப்பான். இப்படியே வந்து சாப்பிட்ற டைமாக இருக்கும். ஆனால் வயனுக்கு செம்ம டைம் சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னப்பா உங்கள் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, வயனை போய் எழுப்ப வேண்டியதானே? இல்லை பரவாயில்ல அவள் தூங்கட்டும், எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எழுப்பி கொடுத்துக்கலாம். அப்புறம் அவள் சாப்பிடாம சீன் போட்டுட்டு இருப்போம், இந்த வாழை வாங்கினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போட்டு இருந்து சமாளிச்சிருப்பான். ஸோ அதனால் வேண்டாம் நம்ம வந்து பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனால் சுகாக்கு லைட்டாக மனசுக்கு அப்படியே அவனை வந்து திரும்பி பார்த்துட்டு பாரு, பிகாஸ் நல்லா ஒர்க் பண்ணிட்டு தூங்குறா இல்லையா, ஸோ அதனால் வந்து என்னாச்சு டேடாக இருப்பாளோ அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே போயிருந்துருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்காக வந்துட்டு சாப்பாடு போட்டு ஏய் சைக்கோ எஞ்சி தோலை அப்படி நம்ம எழுப்பிட்டு இருக்காரு. என்ன டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பா. இந்தா என்னது இது? விஷம். லூஸு சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டாச்சு, நீ மட்டும் தானே சாப்பிடாம தூங்குற, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ அப்படியே சாப்பாடு கழிச்சுட்டு இருப்பார். அப்போது லைட்டாக எனக்கு வந்து மனசு இழகுது, நம்ம தான் ஓவராக பண்ணிட்டோமோ, இந்த நாளும் இது மேலே ஃபுல்லாக தூக்கி அடிச்சிருக்கூடாது அப்படின்னு லைட்டாக திங்க் வந்தாலும் டக்குன்னு அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிட்டு என்ன சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கா இல்லை கதை, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ கிட்டவங்களாம் கிடையாதுமா, சாப்பாடு தானே எடுத்துகிட்டு வந்திருக்கோம், சாப்பிடாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வச்சுட்டு பார்க்க ஒரு நிமிஷம் உட்கார். இப்போ சாப்பாடு அப்படின்னா கையில் எடுத்துருப்பான். சாரிலாம் கேட்க முடியாது, இருந்தாலும் மன்னிச்சுக்கோன்றதும் சாரி மாதிரி தான். அதான் தெரியுதுல, அதுக்கு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக அப்படியே இருந்துருக்கா. இப்போ அவர் லைட்டாக தள்ளியே உட்காந்துருப்பாரு. இப்போது வாயினை வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து 2-3 வாய் அப்படியே சாப்பிட்டுட்டு உரப்பு தாங்கலை. இப்போ மனுச்சு அப்படியே லைட்டாக ஸ்னிக் பண்ணிட்டேன், நான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடுறாரு. மூடி நாக்கெல்லாம் ஏறிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துரத்திட்டு இருக்கா. அவர் வேணும்னே மனுஷன் வந்து சாப்பாடு போட்டு அதில் மசாலா தூளை தூவி வந்து வேறவே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே மொயினால எரிச்சல் தாங்கலை, டே இவனை நான் கொல்லாமட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே வந்து நைட் ஆகியிருக்கும். இவர் என்னாச்சும் பண்ணிடணும், எனக்கே சாப்பாடில் மசாலா தூளை கலந்து கொடுத்துட்டியா, உனக்கு என்ன பண்ணேன்னு பாரா, உன்னை நல்லவன் நம்பி சிக்கன் வர சொல்லி தொலைச்சிருந்தீ, ஐயோ கடவுளே இந்த வார்த்தைனால என்ன எதுவும் பண்ணிட்டாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேண்டிட்டு இருக்கா கடவுள்கிட்ட. ஸோ இதுங்க ரெண்டுத்துக்கும் அப்படி என்னதான் ஒரு வாய்க்கா தகராறுன்னு வந்து சரியாக தெரில. போ பார்க்கலாம். நம்மளை பள்ளி வாங்கிறதுக்கு கண்டிப்பாக நினச்சி பிளான் போட்டு வச்சுருப்போம், ரூம் விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுருக்காரு. அப்போது கல் வந்து பறந்து வந்து விழுது, லைக் அவர் கால்கிட்ட வந்துருக்கும். ஒரு நிமிஷம் திக்குன்னு இருக்காரு. இப்போ லைட்டாக அந்த சைடு வந்து கர்டன்ஸ் நகர்த்திட்டு ஜன்னல் சைடு பார்த்தா
உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வா வெளியே வா வெளியே வா வச்சுட்டு கீழே அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா வயன் அட்டியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு மனுஷனுக்கு பயம் தாங்க ஐயோ ஐயோ வண்டே உடச்சிடவாடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வயனும் இந்த பயம் போதும், இதுக்கப்புறம் இந்த சைடு கூட வந்து எட்டு பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இடிச்சிட்டே அங்கே போயிருப்பான். இப்படியே ரெண்டு மாறி சண்டை போட்டு சாகுதுங்க. லைக் இவர் ஏதாச்சும் பண்ணால் அவர் ஏதாச்சும் பண்ணுறது, அவர் ஏதாச்சும் பண்ணால் இவன் ஏதாச்சும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ எல்லாம் உட்காந்து நாமளாக பேசிட்டு இருக்காங்க. லைக் சொந்தக்காரங்க இப்போ இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போது அத்தை எனக்கு இந்த ஊரை சுற்றி பார்க்கணும் போல இருக்கா அத்தை. லைக் ஆனால் வந்துட்டு எனக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குங்க சுகா. இவளுக்கா பயம், இவர் ரோட்டில் போனால் சின்ன பிள்ளைங்களாம் பயந்து ஓடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்காரு. சரி மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்படியாம்மா ஏன் நீங்கள் அவளெல்லாம் பட்டுட்டு இருக்க? அதான் சுகா இருக்கான்ல அவனை கூப்பிட்டு போவான். இதற்கு செய்யப்பட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நானா இந்த பாருமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னடா வேலை? ஆனால் ஒன்றும் அந்த லேப்டாப் உட்காந்து தட்டிட்டு இருப்பேன். திஸ் இஸ் லேப்டாப். இங்கே எனக்கு சிரிப்பு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுக்கா. சா என்னால் போக முடியாது. டீ என்ன உனக்கு பிரச்சனை? போயிட்டு வாடா, அந்த பொண்ணு பாவம் தானே. பாவம் என் பிள்ளை வேறு கோவப்படுது எடுத்துகிட்டு அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இதுங்களை கோவத்தை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னங்க எப்போ பார்த்தாலும் மிச்சர் தான் தின்றுருப்பீங்களா? அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்ககிட்ட. ஆமாப்பா சுகா போயிட்டு வாயேன். எனக்கும் இந்த இடம் எதுவுமே சரியாக தெரியாது. ஏன்னா தொலைஞ்சு போயிட போகிறப்பா. ஐயோ தொலைஞ்சிட போகிறோம், ஊரே வித்துருவாங்க, தொலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாடி உணங்கிட்டே வந்துட்டு அந்த தாலை அப்படின்ற மாதிரி முன்னாடி போயிருப்பாரு. முடிச்சுட்டு இழுச்சிட்டே போயிட்டுருக்கா. என் பாடி கார்ட் கொஞ்சம் தள்ளியே வாங்க ப்ளீஸ். எனக்கு வந்து பக்கத்தில் ஏதாச்சும் பசங்க லைக் அந்த பூனை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு அலர்ஜி. ஸோ தயவு செஞ்சு என் கிட்ட மட்டும் வராதிங்க புரியுதா? என்ன பூனைன்னு சொல்லாதான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே, நான் பூனையை சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பண்ணிட்டுருக்கா இந்த மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆகுது. அமைதியாக வந்துட்டு கண்ணை ஊட்டிட்டு டென்ஷன் வந்துருப்பாரு. பாரு பூனெல்லாம் இப்படி தான் பண்ணுவோம் வச்சுட்டு எழுன்னே வரட்டிட்டுருக்கா. இவங்க அப்படின்ற மாதிரி தொட்டிட்டு இருப்பாரு. இதே ரெண்டு பேரும் சண்டை போட்டு அப்படியே வந்துட்டு இருக்குதுங்க. ஓடி போட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க சின்ன வயசில் இருந்த இடம்லாம் அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. இங்கே வேணும் இந்த மரத்தில் தான் வந்துட்டு சின்ன வயசில் நான் விளையாடிட்டு இருப்பேன் தெரியுமா? அப்போது ஒரு பூனை கூட வந்து என்னை வந்து தள்ளி விட்டுருச்சு ஒரு தடவை இந்த இதில் வந்து. ஐயோ அப்படின்ற மாதிரி அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் வேணாம் இப்படி சண்டை போட தானே பண்ணுவா, நம்ம அமைதியாகவே எல்லா விஷயத்துக்கு இருந்துட்டா இவ்வளோ அமைதியாக விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டார் மனுஷன். அதனாலே வந்துட்டு ஓஹோ இந்த மாதிரி அமைதியாக நின்றுருக்காரு. பூனை தள்ளி நீ விழுறியா அப்படின்னு முடிச்சுட்டு கேஷுவலாக விட்டு இருப்பாரு. என்னங்க அமைதியாக இருக்கான். இந்த இடத்துல பார்த்தியா, இந்த இடத்துல அந்த பூனை இருக்குது தெரியுமா, இன்னும் பண்ணிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாள். அந்த சுகா எதுக்குமே வந்துட்டு மென்ஷனே பண்ண மாட்டாங்க, டென்ஷனே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவலாக வந்துட்டு இருக்கார் மனுஷன். ஸோ இப்படியே வந்துட்டு லைக் வந்து அவர் வந்து டென்ஷனே ஆக மாட்டேங்கிறார். என்ன பண்ணாலும் மனுஷன் டென்ஷன் ஆகலாம், ஒயினுக்கு தான் இருக்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். என்ன இவன் டென்ஷன் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். இப்படியே பிபி ஏறி வயிற்று பிடிச்ச பிசாசு மாதிரி வந்துட்டு இருப்பா வீட்டுக்கு. இந்த சுகா அப்படி சிரிக்கிறார் மனுஷன். சிரிக்காதா என்ன உனக்கு எனக்கு உடம்பு சொல்லியா? எனக்கு என்ன உடம்பு சொல்ல, நல்லா தான் இருக்கேன். அப்பயே நீ டென்ஷன் ஆகலாம், என்னை எதுவுமே பண்ணுவாங்க. இந்த பாரு நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு சரிசமமாக இருக்கவங்க கூட மட்டும்தான் நான் சண்டை பொண்ணுன்ட்டு. அதனால் ஹைட்டும் வேறு எதுவுமே ஒன்றுங்க எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதனால் இனிமேல் என்கிட்ட பிரச்சனை வர புரியுதா? அதுதான் ஒன்று தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாரு. ஐயோ ஐயோ என் ஹைட்டு என்ன இதெல்லாம் சொல்லியிருந்தா கூட நான் பொறுத்திருப்பேன். என் ஹைட்டை வச்சு கலாய்ச்சால உனக்கு பள்ளி வாங்கிறதுக்கு என்ன பண்ணாமல் விட்டுட்டே மாட்டேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கா. ஸோ இப்படியே வந்து டேஸ் போயிட்டுருக்கும். லைக் இவர் மாற்றி அவர் இது பண்ணுறதும், அவரை மாற்றி இவர் இது பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சம்பவங்களை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படியே வந்து டைம்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போது அமைதியாக இருக்கா ஒய்யான். இந்த சுகா வந்துட்டு இன்றைக்கி அவருக்கு ஆக்சுவலி லீவு. ஸோ அதனால் மனுஷன் வந்துட்டு இன்றைக்கி ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டுருக்காரு. ஏன்னா எப்போதுமே அவருக்கு ஒர்க்குன்ற மாதிரி வந்துட்டு இருப்பார். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் வீடே அமைதியாக இருக்குது. என்னடா இது அமைதியாக இருக்குது வீடு, ஒரு ஜந்து இருக்குது இங்கே காணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. காணவே இல்லை. இப்போது சாப்பிட்ற டைமும் வந்திருக்கும், லைக் டிஃபன் டைம். அங்கேயுமே வந்துட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மயனவங்க தான் இருக்கா, லைக் சவுண்டே இல்லை, அவ்வளோ அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. என்னடா இது தெரிஞ்சிட்டாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போது சாப்பிட்லாம் முடிச்சிருப்பாங்க. ஒயினும் சாப்பிட்டு அவளோட தட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு வாஷ் பண்ணி அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தண்ணி தான் வேறு எடுத்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவர் கண்கொள்ளலாம் காட்சியாக இருந்துட்டு இருக்கும். என்னடா இது நம்ப முடியலன்ற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவள் போய்ட்டு வந்துட்டு டிவி பார்த்துட்டுருப்பா. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஒயன்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா,
இது கான்ஃபரன்ஸ் கால் வரப்போகுது, கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணுறானே. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை வேணா சவுண்டை குறைச்சிக்கடா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப குறைச்சி கேட்டுருக்கா. நிஷ்கோ யோசிச்சு பார்க்குறது, எதே சவுண்டை குறைக்கணுமா, வாய்ப்பேன்னு போகப்பா சும்மா வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு பார்த்துட்டுப்பா. அப்படிப்பட்ட பொண்ணா இதுன்ற மாதிரி வந்து இவர் இருந்துட்டுருக்கார். இன்றைக்கி ஃபுல்லாக ஒயின் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை தான் நடந்துட்டுருப்பா. இப்போ எங்கேயும் கிளம்பிட்டு வேறு இருக்கா, அமைதியாக வந்து எங்கேயும் கிளம்பிட்டு இருப்பா. இப்போ சுகா வந்துருப்பாரு. ஒயின் அப்படி எவ்வளோ கூப்பிட்றாரு. சுகா உள்ளவா அப்படி எவ்வளோ கூப்பிட்டுருப்பா. எங்க வெளியே எங்கேனாச்சும் போறியா? ஆமாம், இங்கே ஊர் சுற்றி பார்க்கலல்ல, இன்னும் நிறைய இடம் இருக்குது. சின்ன வயசுலேயே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, அதனால தான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு இந்த ஊரில் ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து கிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், உனக்கு ஞாபகம் இருக்கா? இருங்க, சின்ன வயசு தானே, 2 பேரும் ஒன்றா ஸ்கூல் படிச்சிங்க. அவளை நான் நேற்று மீட் பண்ணேன். அவள் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னான், லைக் வந்து இந்த ஊர் பற்றி. அதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சா. சரி 2 பேரும் இன்றைக்கி போகலாம், நான் எனக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதான் சாப்பிட்டுட்டு 2 பேரும் அப்படியே வந்து லைக் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வர பிளான் வச்சுருக்கோம். நீ வேணா வா, நான் வேணா கூப்பிட்டு போகிறேன். உனக்கு எதுக்கு சார், உனக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண வேறு இல்லை, நீ போ. என்ன வச்சுறாங்க, என்ன ஆச்சு இவளுக்கு எடுத்துகிட்டு அவரால் சம்ம முடியல, ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்கிட்டா இருக்கு. பரவாயில்ல, நான் வேணா வரேனியா? அது அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்க, ஃபோன் வருது. இப்போது எடுத்துகிட்டு, ஹலோ சொல்லுக்கிறியா? ஐயோ அப்படியா, சரி சரி வைக்கிறேன். என்னாச்சு, என்ன பிரச்சனையா? கிரியாவுக்கு திடீர்னு எதுவும் ஒர்க் வந்துடுச்சா, நான் வரல, நீ போயிட்டு வாப்பான்றா. அதான் அத்தியா ரொம்ப நல்லதாக போச்சு, நான் வேணா வரனே, 2 பேரும் போகலாம், நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்டா. இல்லை, உனக்கும் சுத்தமாக சுற்றி சண்டை வந்துகிட்டே இருக்கும். நான் அதனாச்சும் பண்ணுவேன், நீ அதனாச்சும் பண்ணுவேன். அதான் எங்கள் அம்மா எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணாங்க, நிறையா. நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன்ட்டு எனக்கும் புரிஞ்சிருச்சு எல்லாம். அதான் யோசிக்கிறேன். இது பார், அதான் நீ வந்து திருந்திடும்னு நினைக்கிறல, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா? வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. இப்போ 2 பேரும் ரொம்ப அமைதியாக வெளியே போதுங்க. குடும்பமே கண்ணை தொடச்சிட்டு பார்த்துட்டு இருக்குதுங்க. என்ன நினைக்கிறீங்க, 2 உண்மையில அமைதியாக தான் போதுங்களா? சுகா ஒயினோட ஹேண்ட்பேக் கையில் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி அடிச்சுட்டு சாதுங்க, ஏன் வாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 பேரும் வந்து சண்டை போடுறதுங்களோ இல்லையோ, இதுங்களை வச்சு இதுங்க சண்டை போடுறது பிரிஞ்சிருக்கோம் இருக்கு. இப்போது பைக்கில் போகிறோம், ஏன் உனக்கு செட் ஆகாதான்? இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பைக்லேயே ஏறியிருப்பா. இப்போ இவரும் உனக்கு எப்படி தோணுதோ உட்காந்துக்கோ, உனக்கு பிரச்சனை இல்லை, நீ எப்படிக்கா உட்காந்தாலும் உட்காந்துக்கலாம், இல்லை சைடாக உட்காந்தாலும் உட்காந்துக்கலாம். இல்லை எனக்கு இப்படி உட்காந்தா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கால் போட்டே உட்காந்துருப்பா. இப்போ போகிற வழி ஃபுல்லாக மனுஷன் வந்து எந்த ஸ்பீட் பிரேக்கரும் ஏற்றலாம் கிடையாது, ரொம்ப மனுஷன் வந்து ஜென்யூனாக வந்துட்டு பாரு, ஓயினும் பரவாயில்லடா நல்ல வேணா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திங்க் பண்ணிருப்பா. இப்போ அவர் போயிட்டு கொஞ்சம் ஊர்லாம் சுற்றி காமிச்சிருக்காரு. இன்றைக்கி அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. லைக் இவங்க சின்ன வயசில் படித்த ஸ்கூலு, இவங்க சின்ன வயசில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. சுகாவுக்கும் எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்கும். அது சின்ன வயசில் நடந்த சம்பவம்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை அவ்வளோவா. அதனால் வந்துட்டு இங்கே தான் நம்ம ஒரு இதுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பா. எல்லாத்தையும் வந்து சுற்றிலாம் பார்த்துட்டு இப்போ மதியானம் ஆயிருக்கும், சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாப்பிட போயிட்டாங்க. ஹோட்டலுக்கும் வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. இப்போ 2 பேரும் சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ரொம்ப கொஞ்சமாக தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுப்பா. இவ்வளோ சாப்பிட்டா எப்படி பாசி எடுக்கும், இன்னும் கொஞ்சம் இடம் சுற்றி பார்க்கணும் தெரியும்ல. இல்லை அது இந்த பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆர்டர் பண்ணு. அது சரி, அப்போ நான் தான் பே பண்ணுவேன், ஓகேவா? இல்லை அது இந்த பாரு, நான் தான் பே பண்ணுவேன், சரியா? சரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. இப்போது ஒயினை வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. பரவாயில்ல சுகா, நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, அதை செலிப்ரேட் பண்ண வேணாவா, அதுக்கு தான் நானும் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே நிறைய ஆர்டர் பண்ணியிருப்போம். சரி இவளே சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுமே நிறைய ஆர்டர் பண்ணியிருப்பாரு மனுஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் வந்து சாப்பிடலாம் வந்துட்டு வந்து ஒயினுக்கு வந்து அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும். நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஸ்டமாக ஒரு அவரை சிரிச்சிட்டே பார்த்துட்டு கறிவே இன்னும் தெரிந்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டான். இங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காரு. என்ன மச்சான் சொல்கிறேன், அந்த ராட்சசி கூட கடைக்கு போறியா, அதுவும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்களா? மச்சான் உயிர் இருக்கா இல்லையா, அவனுக்கு என்ன அடிபட்டுருக்கா, சம்பவங்கள் என்ன நிற்கிறச்சா? அதெல்லாம் இல்லை, அவன் முன்ன மாதிரிலாம் கிடையாது, அவங்க அம்மா அவளுக்கு ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணாங்கண்ணா, தெரிஞ்சிட்டான். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, இப்போ பாடுறா நாய் வலை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான், நீ எதுக்கும் ஜாக்கு தான் இருக்கும் மச்சான், தேவையில்லாத குழியில் போய் விழுறியோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் லைட்டாக பயம் வேறு கொடுத்து விட்டான். இவருக்கு லைட்டாக இப்போ தான் லைட்டாக ஸ்டேக் ஆகுது, ஏன்னா ரெஸ்ட் ரூம் போன மாதிரி ரொம்ப நேரம் காணும். சரி மச்சான் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலை கட் பண்ணிட்டாரு. இப்போது ரெஸ்ட் ரூம் சைடு போய் பார்த்துட்டு இருக்காரு, ஆளே இல்லை. இப்போ ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரவங்களாம் யாரா இவன்ற மாதிரி பயந்துட்டு போயிட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படிக்கா வந்துருப்பாரு. சே ஒன்றுங்களா என்ன பார்த்து பயந்துச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் வந்திருப்பாரு. இப்போ ரிசப்ஷன்கிட்ட போய்ட்டு
என் கூட ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்க எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். சரி அவங்க அப்படியே போயிட்டாங்களே, கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. வாட் 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரோ, எனக்கு ரீச் இல்லை. அவருக்குனா செம்ம டென்ஷனு. இப்போ வந்துட்டு அவரும் நான் மட்டும் இதுக்கு பில் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குள்ள பார்க்க டக்குன்னு வந்து வள்ளி மறைச்சிருப்பாங்க. சார் பில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவர் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிட்ட வந்திருக்கு. இவருக்கு செம்ம ஷாக்கு. அங்கே போய் பார்க்குறாரு, ஒயின் ஆர்டர் பண்ணி எல்லாமே அவருக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம்ஸு. கிட்டத்தட்ட 1000 அப்படி ஒரு மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருப்பான். பட்டி பாவின்ற மாதிரி அவருக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சரி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸு தேடி பார்க்குறாரு, ஆளை காணோம். பர்ஸை காணும்னு சொல்லிட்டு சுற்றி தேடிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஒயினை காமிக்கிறாங்க. யாருக்கிட்ட? ஏன்கிட்டேப்பா பைக்கில் இப்படிக்கா உட்காரும் போதே உனக்கு தோணலை நான் எதுக்கு உட்காந்துருப்பேன்னு? பர்ஸ் அடிச்சிட்டேன்டா, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ. நல்லா மாவாட்ட சொல்லுவாங்க, ஆட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து அங்கே தூரத்தில் இருந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் பார்த்துட்டு இருக்கா. லைக் அவள் வந்து வெளியே வந்துட்டா தான், பட் எதிர்க்க தெருவில் நின்றுருக்கா. இப்போ அவர் தெரு முடிச்சிட்ருக்காரு. இங்கே ஒயின்கா சிரிப்பு தாங்கலை, சாகு இந்த மாதிரி வந்து சிரிச்சுட்டே வந்து அவள் வந்து வீட்டுக்கு கிளம்பியிருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours கழிச்சு சுகா வந்துட்டு வராரு மனுஷன். இந்த ஒயினுக்கு வந்து ஏதோ அசைன்மெண்ட்ஸ் எழுதியிருக்கான். மனுஷன் பயங்கர கோபத்தில் வராரு. இப்போ தான் ஒயின் வந்து எழுதியே முடிச்சிருப்பா. இது முடிச்சு செம்ம டயர்டு. அப்பா செம்ம டயர்டு. கிட்டத்தட்ட 2 hours உட்காந்து எழுதிட்டு இருக்கேன், முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த அசைன்மெண்ட்லாம் கரெக்டாக பேப்பரில் வந்து பின் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு நகரா. அப்போ தான் சுகா பார்த்துருப்பாரு. அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு மனுஷன். அப்படியே திங்க் பண்ணுறாரு. லைக் அவள் வந்து கிட்டத்தட்ட 2 days இந்த அசைன்மெண்ட்ஸ் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அதனால் வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒயினங்க ரூம் போயிருப்பா இல்லையா, அவர் வந்த போதுக்கு வந்த உடனே அந்த அசைன்மெண்ட்டை போட்டு தர கீழ்ச்சி போட்டார் மனுஷன். எல்லாத்தையும் வந்து கீழ்ச்சி தூக்கி வச்சாச்சு. இவளுக்கு எவ்வளோ தைரியம் வரணும் சின்ன பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்து வந்துட்டுருக்காரு. இப்போது இங்கே கொஞ்ச நேரம் போகுது. சுகா கீழே வந்துட்டு சவுண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாரு. ஏன்னா அவர் வந்து கீழ்ச்சி போட்டு அவர் பாட்டு ரூம் போயிட்டார். ஸோ கீழே என்ன சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 minutes அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துருப்பாரே மனுஷன். என்ன அது தெரிஞ்சுட்டு கீழே வந்தா என்னோட அம்மா எல்லாம் நின்று கத்திட்டு இருப்பாங்க. அம்மா எனக்கு எதுவும் தெரியாதுமா, செம்ம கோத்தில் இருக்கேன், அமைதியாக வந்துரு. வாய் மூறி என்னட்டு இப்படி கிழிச்சு போட்டு வச்சிருக்கா எல்லாத்தையும்? இதெல்லாம் நம்ம வீடு நினச்சியா? என்னதான் நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளோட அத்தை வீடாவே இருந்தாலுமே சரியே இப்படி தான் கூப்ப பண்ணிட்டு இருப்பியா? இவ்வளோவே பேர் கேஜி போட்டு வச்சிருக்க. நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேன், அமைதியாக இருந்துரு எடுத்துட்டு ஒயினுக்கு அழுகியா வருது. இவங்க வேறு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கடா, எல்லா விஷயத்துலையும் அவனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கீழே வந்துருப்பாரு. என்ன பிரச்சனை? டே ஒயினோட கண்ணை பார்க்கணுமே ரெட்டிஷாக இருக்கும். சொல்லுங்க அத்தை என்ன பிரச்சனை? இங்கே பாருப்பா, இவ பாட்டுக்கு வந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டுக்கா, கொஞ்சம் கூட பொறுப்பேறாம விடுங்க அத்தை, சின்ன பொண்ணு இதை தெரியாமல் பண்ணுறப்பா, ஒருத்தனாப்புல நான் பேசி புரிய வச்சுக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிட்டாரு. இப்போ அப்படியே தெரியல அவன்கிட்ட உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு பேசிட்டு இருக்காரு. என்கிட்ட ரொம்ப வச்சுக்கிட்டா இதான் நடமை. 2 நாளாக ஒழுந்து எழுதி அசைன்மெண்ட்டு இப்போ என்னவா தரையில் கிடக்குது? இந்த பாரி என்கிட்ட மோதத்துக்கு முன்னாடி யோசிச்சு மோதிருக்கணும். தேவையில்லாமல் என்ன அசிங்கப்படுத்த வச்சிட்டாலா? உனக்கு இருக்குது இவ்வளோ நேரம் நான் கூட சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு இருக்கா சொல்லி புரிய வச்சிடலாம் இப்படிலாம் நினச்சிருந்தேன். ஆனால் என்னைக்கு நீ இவ்வளோ பெரிய சம்பவம் வரைக்கும் பண்ணியும் எனக்காக 1 day ஃபுல்லாக நடிச்ச பாரு, அதுதான் நீப்பா தாங்க முடியல என்னால். இனிமேல் ஏன் அடுத்து நீ பார்ப்ப அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஏன் சொடக்கு போட்டு கூப்பிட்டுருப்பா, நீ சொடக்கு போட்டு கூப்பிட்டவன பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் நாய்க்குட்டி இல்லை உன் வீட்டு வேலைக்காரன் புரியுதா? என்ன சார் அசைன்மெண்ட்டுக்கு வச்சு போட்டோன்னே 1000 ரூபா அப்படியே வந்து அடிமமாக நம்ம பேச்செல்லாம் கேட்டுட்டுப்பான்னு நினச்சிங்களோ? அதுக்குதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்கள் வீட்டு வேலைக்காரி ஒன்று நான் கிடையாது புரியுதா? உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணிக்கோங்க. எப்போ என்னோட அசைன்மெண்ட் வரைக்கும் என் கை வச்சியோ உன்னாலும் முடிஞ்சது நீ பண்ணிக்கோ. இனிமேல் ஏன் ஆட்டத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்துட்டு போகுதுங்க. ஸோ இவர் இந்த சைட் அவள் அந்த சைட் போயாச்சு. இப்போ அப்படியே வந்து இங்கே ஒய்யன் உட்காந்து பிளான் பண்ணியிருக்காளுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. இப்போ வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் ஃபுல்லாக பிச்சு போட்டிருப்பார் இல்லையா, அதனால் இப்போ மறுபடியும் உட்காந்து எழுதணும். அது நினச்சாலே ஆத்திரமாக வருது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே சுகா உட்காந்துட்டு அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. லைக் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த இதுலேயே வந்துட்டு ½ டேக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாரு. பாதி காசை வந்து அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணி வந்து கொடுக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃப்ரெண்டு கால் பண்ணால் எடுக்கவே இல்லாம, அதனால தான் அவர் வழி இல்லாமல் கொஞ்ச நேரம் அவன் வர வரைக்கும் அவங்க கால் பண்ணி எடுக்கிற வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து அங்கே க்ளீன்லாம் பண்ணியிருப்பாரு. 12,000 ரூபாயில் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கிட்ட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி 6000 ரூபா அவன் வந்து கொடுத்துருப்பான். அவன் சொல்லியிருப்பான், பார்த்தலாம் மச்சான் நான் எப்பயோ உனக்கு எச்சரிக்கை கொடுத்தேன் நீ தான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கோபமாக்கி விட்டான். ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு மனுஷன். நான் வேறு ஹீரோ மாதிரி டைலாக் விட்டு வந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து கடுப்பாயிடுச்சு. லைக் வந்து ரொம்ப இட்டலி ரொம்ப காண்டில் வந்துருக்காரு மனுஷன். இப்படி தான் வந்து இவங்க 2 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒன்றா பேசிட்டு அப்படி தான் இருப்பாங்க. இங்கே அவனோட அப்பாவுக்கு வந்து இது ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ஊருக்கு போயிருக்காரு.
ஸோ வந்து அவர் வந்து நான் வந்துடுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருக்காரு ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனோட அம்மா மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அத்தை 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 அப்படின்னு அவர் கூப்பிட்டுருக்கா. சொல்லுமா, எதனாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அத்தை எனக்கு சுகோட ஆஃபீஸை பார்க்கணும் போல இருக்கு அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சுகோ அப்படி ஸ்லோவாக திரும்பி பார்க்குறாரு. இவன் எது கோட்டி போடுறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே புரியுது பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவங்க அவன் ஆஃபீஸ்க்கு எப்படிறாம்மா, அது முடியுமா சொல்லு. சரிங்க அத்தை, ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி காலேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிலாம் வேலைக்கு போகணும் ஆசை, அதான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இனியும் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டே பார்த்துட்டுக்கா. நல்லாவே தெரிஞ்சுட்டு ஏவலமாக அடிச்சுட்டு சுகா பார்த்துட்டு பாரு. இப்போது சுகா அம்மா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஆஃபீஸ்குள்ளெல்லாம் கொண்டு நாங்களெல்லாம் விடவே மாட்டாங்க. லைக் வந்து கதை எப்பவுமே மூடிலாம் வச்சுருப்பாங்க, மனுஷங்களுக்கு மட்டும்தான் உள்ள ஆளோடு. ஸோ அதனால் என்ன பேசியிருக்கா பார் சுகா, ஒழுங்கா வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போம்மா, சும்மா விளையாடிட்டு இருக்காத. விடுங்காத்த, சில பேர்லாம் பயந்துட்டாங்க. லைக் அது மாதிரி தான் கதவை மூடி வச்சுருக்காங்களே, எதனால் நாய் வந்துடக்கூடாதுன்ட்டு. நாயை பார்த்து பயப்படுறாங்க தானே அர்த்தம். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, பார்த்துக்கலாம். ஏய் என்ன சொன்னேன் இப்போ அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டுருக்காரு. நான் கூப்பிட்டு போகிறேன் நினச்சிட்டு ஈரனுக்கு சிரிப்பு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. லைக் இப்போ காரில் தான் வந்து போகிறாங்க. என்னப்பா உண்மையிலே பயந்துட்டீங்க போல. இந்த பார், நீ எல்லாம் என்னுடைய ஒரு ஈக்குவலே கிடையாது சரியா, தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வச்சு நீ தான் கடைசியில் அடிப்பட போகிற. எதுக்கு இந்த வேலை உன்னால் முடிஞ்சது நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஆஃபீஸ்க்கு போயிருந்துருப்பாங்க. எங்கள் சுகா இந்த பார், நீ வந்து தேவையில்லாமல் எதுவும் பண்ணிட்டு இருக்காத புரியுதா. சுச்சோ பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி வேறுபேற்றிட்டுப்பா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு மேனேஜர் சார் உங்களை வந்துட்டு சிஓ சார் கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் அங்கே வந்து போயிருப்பார். இப்போ ஓயன் இதற்கு தான் நீ ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிருப்பான். இப்போ வந்துட்டு அந்த ஒரு அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டுருப்பான் இல்லையா, அவனே பிடிச்சி பேசியிருக்கா. ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாரும் தான் அவனை முடிச்சுட்டு அவங்க கை காமிச்சிருப்பான். வச்சுட்டு ஸ்மிக் பண்ணிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இங்கே சுகா வெளியே வந்திருப்பார் ஏதோ பேசிட்டு. இப்போ எல்லாரும் அவரை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா சின்ன முடி வச்சுட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் இப்போ ஏன் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அந்த டவல் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஐயோ அடிச்சுட்டு வெளியே வந்து சிரிச்சிட்டு இருப்பான். எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, டவலை கட்டலையா சாரு? அவனுக்கு என்ன சார் மரியாதைலாம் கொடுத்துருக்கீங்க, அவன் வேணே சொல்லுங்க, அவன் எங்கள் வீட்டு வாழக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா. அவர் சின்ன வயசுலேருந்து பண்ண காமெடிஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாள். லைக் வந்து மொக்கை வாங்கின விஷயங்கள்லாம் வந்து பார்த்து சொல்லிட்டு இருப்பாள். இப்போ வந்துட்டு அந்த இடத்துல நீ தாண்டி மொக்கை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு பாரு, எல்லாத்தையும் மாற்றி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பா தனியா. எனக்கு இன்னும் தாண்டி பிரச்சனை, இதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். நான் தான் சொன்னல, உன்னால முடிஞ்சது நீ பாரு, என்னால் முடிஞ்சது நான் பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போயிட்டு மறுபடியும் வந்து காசிப்ஸ்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்கா. ஸோ இப்படி வந்துட்டு இருக்காச்சா, இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் போயிருந்துருக்கும். இப்போது ஏதோ லன்ச் டைம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி தான் வந்துருக்காங்க. இங்கே எனக்கு எங்கே போனாமல் அவன் மூஞ்சி எக்ஸ்பிரஷனாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பா, ஒரு பொண்ணு வந்து ஷுகார்ட்டை பேசிட்டு இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு கையில் பின்னாடி ரோஸ் வச்சுருக்குது எனக்கு தெரிஞ்சிருக்கும். சிரிச்சிட்டே வீடியோ எடுத்துட்டுருக்கா. இப்போது அது சுகா சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சீக்கிரம், ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறியா? டைம் ஆகும் போல் சொல்கிறதுக்கு. இல்லை அது நான் வந்து சொல்லிடுறேன். அது சுகா சார் ஐ லவ் யூ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னை ரொம்ப கேராக பார்த்துக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கொடுத்துட்டுருக்கா. அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு லைக் அந்த ரோஸை கையில் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வாயின் வீடியோ கட் பண்ணிட்டா. இப்போ லைக் வந்து சாரி, நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும் இல்லாமல் நான் ஒரு மேனேஜர், நீ என்னோடய ஜூனியர், அப்படியே ஒரு ரிலேஷன் அப்படியே வந்துட்டு போட்டுமே. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு இந்த லவ் இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போய்டும், புரியுதா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டாரு. அந்த பொண்ணு அதில் அழுதுட்டுருக்கும். இங்கே வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு சுகா வந்துட்டு இவன் என்ன அமைதாரு, நான் பெரிய சம்பவத்தை கட்டி போடுறேன் மட்டும் தரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டுருக்காரு. இங்கே ஒய்யன் என் அசைன்மெண்ட்டை கிழிச்சு போட்டல, இதுக்கு ரிக்ரெட் பண்ண வேணாம், நீ பண்ணுவேன், நல்லாவே பண்ணுவேன். இப்போது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்திருப்பாள். எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒய்யன் இதற்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, ஆக்சுவலி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை நான் உங்களுக்கு போட்டு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சுகா யோசிக்கிறாரு, இப்போ ஏதோ பிளான் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே அவன் ஏன் போடுமா. அட
நீ ஏன் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, எல்லாரும் யாரும் படம் பார்த்துருக்காங்களே ஓடி, அம்மா நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு அதான் பாருங்க அத்தை நம்ம சொல்லிருக்கா. அட இரு லக்ஷ்மி, அவள் போடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போடுமா சாலக்குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போட சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு வந்து போடுறா. போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து உட்காந்துருப்பான். இப்போ அதில் அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கோம். இவர் வந்து ரோஸ் வாங்கின வரைக்கும் அந்த வீடியோ ஓடி இருந்துச்சு. ஃபோக்கஸ் ரொம்ப காண்டு இவ்வளோ அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு பாரு. இப்போ வாங்கினோம் பாருங்க அத்தை, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, இப்போ இவன் என்னென்னா இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது அவர் எனக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப மூஞ்சி பாவமாக வச்சுட்டு அத்தை மேலே சாஞ்சிட்டு அழுகிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இங்கே அத்தை அப்படியே திரும்பி ஒரு முறை தான் சுகாவுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த சீனே வந்து திட்டு மழை விழுந்துக்கிட்டு இருக்கோம். நீ நண்டிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, வாய மூடுறான், அந்த பிள்ளை உனக்காக ஆசைப்பட்டு ஊர்லேருந்து வந்திருக்குது, அம்புட்டு தூரம் சுகா சுகா சுகான்னு உருக்கிட்டு சாக்குது அந்த பிள்ளை. எப்போ கால் பண்ணாலும் சுகா என்ன பண்ணுறாரு தான் முதல்ல கேட்கும். அதுக்கெல்லாம் வேறு ஒரு ரீசன் இருக்குமோ சொன்னால் என்னன்னா பெரிய காரணம், நீ பண்ணாததுடியா, இதை பாடுறா, இதெல்லாம் என்னால் சத்தியம் மச்சா பண்ணிக்க முடியாது. இதை பார், உனக்கும் வாய்க்கும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் புரியுதா, இந்த ட்விஸ்ட்டை நானே எதிர்பார்க்கலடா அப்படின்ற மாதிரி ஒயின் பார்த்துருக்கா. அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வரதுக்குள்ளாடி அந்த சைடு ஒயினோட ரியாக்ஷனை பார்த்துருப்பாரு. ஒயின் திட்டு மணி முடிச்சிருக்கா, அச்சோ இன்னும் இவங்க எப்படிலாம் பேசியிருக்காங்க, நான் சும்மா தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பா. அதை பார்த்தோன்னா அப்படியே ரைட்டாக வந்து மனுஷனுக்கு சிரிப்பு வந்திருக்கும். சரிம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினுக்கு அதுக்கு மேலே அடுத்த ஷாக்கு, சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கா. என்னடா ஓகே சொல்லிட்டா, இல்லைம்மா எனக்கு குடும்பம் தான் முக்கியம், அதனால தான் நீ இவ்வளோ தூரம் சொல்லும் போது நான் ஒரு அம்மா பேச்சு கேட்காம இருப்பேனா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீ பையன் சொல்ல குட்டி ஒயினே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒயினை வந்து சிரிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் என் ஒயினுக்கு மூஞ்சே இல்லை, அமைதியாக ரூம்குள்ளே வந்துருப்பா. ஐயோ நான் போட்ட பிளான் எனக்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுருக்கோம், வந்துட்டு நம்ம கலாய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கா. இப்போ அவர் வந்துட்டு நீ போட்ட பிளான்னு உனக்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சுல, ஷா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இப்படி பாதி வீடியோ எடுத்து என்னை மாட்டி வேணும்னு நினச்சியோ, இப்போது அது உனக்கே உள்ட்டா ஆகிடுச்சு. நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பாரு, நீ எப்போ என் ரிலேஷனாக இருக்கும் போதே நம்மளுக்கு உனக்கு செட் ஆகுது, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாகலாம் ட்ரை பண்ண போதும் உனக்கும் ட்ரை செட் ஆகலை. இப்போ நீ என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், என்னால் முடிஞ்சது நான் இவ்வளோ பண்ணுறேன்னு மட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாரு. பார் இதுக்கெலாம் நம்ம பயப்படாதோன்னு நான் கிடையாது தெரியுதா, நீ இதெல்லாம் கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்குதுங்க. இப்போ வந்துட்டு இப்படியே வந்து டேஸ் போகுது, லைக் மாறி அடிச்சு ஆகுதுங்க ரெண்டும். இப்படியே வந்து 2 பேர் இருந்துட்டுருக்கா. எங்கே வந்துட்டு ஊரில் ஏதோ பக்கத்து ஊரில் வந்து திருவிழா நடக்க போகிறதுக்குள்ள இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அங்கே போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. இன்றைக்கி தான் வாயனோட அப்பாவுமே ஊர்லேருந்து வந்திருப்பாரு. ஸோ அதனால் வந்து சரி இன்றைக்கி தான் அவன் வந்து ஆச்சுல இங்கே வந்து பக்கத்தில் திருவிழா நடக்குது நைட்டு போல், அங்கே வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் போட்டுருக்காங்க. இங்கே சுகா வந்து வேறு பிளான் போட்டுருக்காரு. லைக் அவருக்கு என்ன அப்படின்னா ஆஃபீஸில் போயிட்டு அந்த மாதிரி வாயின் நிறைய சொல்லி வச்சிட்டா இல்லையா. ஸோ அதனால் இப்போ ஆஃபீஸ் பக்கமே தலை வைக்க முடியல. அங்கே போனாலே எல்லோரும் பயங்கரமாக வந்துட்டு அவர் வந்து கலாய்க்கிறது, அவரோட பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது, லைக் அவருக்கு முன்னாடி பேசலனாலும் அவருக்கு பின்னாடி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போது வந்துட்டு இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து ஆஃபீஸில் நடந்துட்டு இதெல்லாம் யாரால வாயினால, அதனால் அதுக்கு பெருசாக வச்சு செய்யணுண்டான்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் ஏதோ திங்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பிளான் என்னாச்சும் கிடைக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார். இப்படியே வந்து நைட் ஆகியிருக்கும், லைக் ஒரு 7 o'clock அப்படி போல் எல்லாம் வந்துட்டு திருவிழாக்க போகிறாங்க. திருவிழாக்க போயிட்டு பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஆர்வமாக பார்த்துட்டுக்கா, அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது ஈன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிரிச்சு பார்த்துட்டுப்பா. இப்போ அந்த இடத்துல லைட்லாம் வச்சு அது டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த கிட்ட நின்றுட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டுருக்கா. அப்போ வந்துட்டு சுகா அந்த சைடு வந்துருப்பாரு, சிவனாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு மாதிரி வந்து ஈரோன்னு அட்மைட் பண்ணி பார்த்துருக்காரு. அவ்வளோ அழகாக அட்மைட் பண்ணியிருக்காரு. அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி லைட்டாக மனசுக்குள்ளே தோணாலும் அடுத்த சைடு ஒரு டீகோ வந்து கிராஷ் ஆகுது. சி அவ்வளோ அழகாக இருக்கா கேவலமாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிட்டே வந்திருப்பாரு. இப்போது வாயினோ என்ன வேறாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டுருக்கா. இப்போது சுகா வந்துட்டு என்ன மேடம் ஏன்னாவது யோசிச்சிக்கலாம், ஏன்னாச்சு சம்பவங்கள் பிளான் போட்டு அடிக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய அண்ணா கிடையாது சரியா, உனக்குலாம் தெரு மூலையில் இருக்கிற சின்ன பிளானே போதும், அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வரங்க போயிருப்பா. வேணே அவரோட பட்ட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே போகிறான். அவருக்குன்னா செம்ம காண்டாகுது, இருக்குடி உனக்கு இந்த மாதிரி முறைச்சிட்டு பாரு. இப்படியே வந்து டைம் ஸ்கிப்ஸ், இப்படியே வந்து மலைக்கு வேறு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. டைம் கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock கிட்ட ஆகுது. ஸோ எல்லாம் கிளம்பலாம், மலைக்கு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ திருவிழாலாம் கடற்கன்னு முடிய ஆரம்பிச்சிருக்கும். எல்லாம் வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இவர் வந்து எல்லாரையும் வண்டிக்குள்ளே ஏற்றிட்டுருக்காரு, காருக்குள்ளே கடற்கன்னு ஏற்றிட்டுருக்காரு. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காருக்குள்ளே வந்து ஒருத்தவங்க தான் வந்து சுகா கூட பைக்கில் வந்திருப்பாங்க, சுகா தான் பைக்கில் வந்திருப்பாரு. ஸோ இப்போ அவங்களையும் வந்துட்டு இந்த மாதிரி காருக்குள்ளே ஏற்றியாச்சு. அதனால் எனக்கு இடமே இல்லை. எல்லோரும் ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துருக்காங்க.
சிவா தம்பி அந்த பையன் அங்கே தான்ப்பா இருக்கா, திருவிழாக்குள்ளே தான் வந்துட்டு பேசிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. கொஞ்சம் அவள் வரும்போது கூப்பிட்டு வந்துடுறியாப்பா? இந்த இவங்க தான் வரும்போதும் கூட வந்தாங்க, தூங்கிட்டாங்கப்பா. பரவாயில்ல, நான் இருக்கதான் எதிர்பார்த்தா சீச்சி இல்லைல்ல. நான் கூப்பிட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே வந்து கிளம்பியாச்சு. இப்போ மழை வர லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. சுகா அவர் பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. டைம் கிட்டத்தட்ட 10:30. மழை வர நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் கடற்கன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே சுகா அவர் பாட்டுக்கு பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஒயினை வந்து தேடிட்டே இருக்கா எல்லாரும். எங்கே போனாங்க எல்லாரும்? கிளம்பிட்டாங்களா? இது என்ன இடம் ஒன்றுமே தெரியல, நான் இது எப்படா போவேன் அப்படின்னு மாதிரி யோசிச்சிருக்கா. மழை வர செம்மையாக வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே சுகா பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளம்பி போயிட்டாரு. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட டைம் ஒரு 11 கிட்ட ஆகிடுச்சு. சுகா 11 தான் வீட்டுக்கே வந்திருப்பார். யாருக்கும் ஒயினோட கேரக்டரே ஞாபகம் இல்லை. எல்லாம் அப்படியே வந்து சாப்பிட்டு இருக்குதுங்க. சுகா போயிருப்பாரு, சாப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இதை ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட ஜாப்ஸ் வந்து பார்த்துருக்காரு. அவரோட ஓன் ஜாப்ஸ் வந்து பார்த்துருக்காரு. கொஞ்சம் நேரம் வந்து போகுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கே லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ எல்லாரும் ஒயினுங்க வந்தோடனே போய் தூங்கிட்டாளா, சாப்பிட்லையா அவள் இந்த மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. இப்போ தான் அவருக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. டைம் பார்த்தா மணி 12. ஷோ நினைக்கினேன் அவள் மட்டும் அவ்வளோ பண்ணால, நான் மட்டும் எனக்கு அப்படின்னு வந்துருக்காரு. சுகா தம்பி உங்ககிட்ட அவங்க என்ன கூட்டிகிட்டு வர சொன்னேன், அவளை கூப்பிட்டு வந்தியாப்பா? அது அது வந்து அது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. என்னாச்சுப்பா? இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. எங்களுக்கு இன்னும் ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சுன்னு நம்ம யோசிச்சிருப்பாங்க. சுகா கொடையை எடுத்துகிட்டு அவசரமாக வருஷம் வந்துட்டு போயிட்டுருக்காரு. அவ்வளோ மழை இல்லை, நேராக அந்த இடத்துக்கு வந்து போயிருப்பாரு. ஒய்யான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாம் அடிச்சு தேடிட்டுருக்காரு. ஆளே காணும், எங்கடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தேடிருக்காரு. இப்போ தூரத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு ஒயின் உட்காந்துருப்பா. அது பார்த்தோம்னா ஒரு கையில் உயிரே வந்திருக்கும். ஓடி போயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நிற்கிறாரு அமைதியாக கொடையை வச்சுக்கிட்டு கையில். இப்போ ஒயினை அவரை பார்த்து எழுந்திருப்பா. இப்போ ஒயினுக்கோட கண்ணெலாம் கலங்கி போயிருக்கு. இது ரொம்ப பயந்துருப்பா போல். ஸோ அதனால் இப்போது ஒயனுக்கும் ரொம்ப பயம் வந்திருக்கும். சுகாவுக்கும் அதே மாதிரி தான். ஒயனை பார்த்து பார்த்து தான் நிம்மதியே வருது. இதுக்கு 2 பேரும் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பின்னாடி ஒரு மயிலான மியூசிக். ஒயனுக்குலாம் அழுக தாங்கலை. ஓடி வந்து அப்படியே சுகா வந்து டைட்டாக ஹக் பண்ணியிருப்பா. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக். அப்படி என்னன்னா இந்த 2த்துக்கு வந்துட்டு ஒரு வாய்க்க தகராறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது லைக் வந்து ஒயின் வந்து ஒரு 6th standard அப்படி சம்திங் படிச்சுட்டு இருந்திருப்பாள். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 7th வந்து படிச்சுட்டு இருந்திருப்பா. அப்போ சுகா வந்து பார்த்திங்கன்னா 12th standard வந்து படிச்சுட்டு இருந்திருப்பார். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஒயினுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு கஷ்டம் சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். எப்படி சொல்கிறது, அவன் வந்துட்டு இது மாதிரி ஒயின் வந்து பயங்கர அவனுக்கு இருக்காது, ஆனால் ஒயினுக்கு வந்து க்ரஷ்ஷாக வச்சுருப்பான். அவளுக்கு அந்த ஃபீலாக என்னதுன்னு தெரியாது, க்ரஷ்ஷாக இன்னும் அதை ஒன்றும் தெரியாது. அவனை பிடிச்சிருக்கும். அதனால் வந்துட்டு அவனை வந்து ஒரு க்ரஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பான். ஒயினோட ஃப்ரெண்டு உங்களுக்கு கிரியா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. என்னடி சொல்கிறேன், அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவர் நம்மளோட பெரிய பையன்ல. எனக்கு தெரியலப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அவர் நான் வந்து பெருசாக கல்யாணம் பண்ணிக்கவே நினைக்கிறேன். என்னடி அவ்வளோ தூரம் யோசிக்கிறா? இல்லைப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டுருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வரும்போது சுகா அங்கே தான் வந்து நின்றுருப்பார், பேக் வச்சு வெயிட் பண்ணிருக்காரு. இப்போ நாங்கள் போய்ட்டு அவளோட பேக்கையும் கையில் கொடுத்துருப்பா. அவளும் வந்துட்டு என்ன ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லை சாப்பாடை இவங்க மட்டும் போட்டு கொடுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அந்த மாதிரி 2 பேர் வச்சுருக்காங்க. அதே சின்ன வயசுல நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சண்டையெல்லாம் ஆயிடுச்சு. இப்போது அந்த க்ரஷ் பண்ணி இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே கிராஸ் பண்ணி போயிருப்பான். அப்போது ஒயின் வந்துட்டு இந்த மாதிரி சுகா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா அந்த மாதிரி சொல்கிறா. என்னது? நான் சொன்னேன் யார்கிட்டே போட்டு கொடுக்கக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணுமா? அப்படி என்னம்மா பெரிய விஷயம்? இங்கே பாரு சுகா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட எதுவுமே மாறிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ கண்டிப்பாக யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி அப்போ தான் சொன்னேன். நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அந்த சைக்கிளில் போகிறாருல அந்த பையனா? அது என்ன இப்போ 11th standard படிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா? தெரியுமே. ஆறா சுகா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். தெரியுமா? பிடிக்குமா? லவ் பண்ணுறியா? அது எனக்கு தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன ஃபீல்னு எனக்கு சொல்ல தெரியல. அக்ஷா அவளுக்கு அந்த க்ரஷ்ன்றதான் தெரில, அதனாலே வந்து அவள் சொல்லிட்டு இருப்பா அப்படி. இந்த விஷயத்தாட்டி சொல்கிறாத, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பெருசாக இவர் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போ இப்படியே அடுத்த சீன்லாம் ஒயினை போட்டு வெளுத்து கட்டிட்டுருக்காங்க வீட்டில்.
இல்லைம்மா அப்படின்னு அவன் சொல்லிருக்கா. ஏண்டி உனக்கு இந்த வயசுல ஏன்னா உனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு அவன் சொல்லிட்டு போட்டு அடின்னு நினச்சிட்டு வாங்க. சுகா தூரத்தில் வந்து அப்படி சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. நல்லா போட்டு அடிங்க நம்ம சொல்லிட்டு இருந்துட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கே ஃபீல் ஆகுது, ரொம்ப அடிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஏன் செம்ம அடி விழுந்திருக்கோம். இங்கே ஒயினுக்குலாம் அப்படியே சுகா தூரத்தில் பார்க்கும்போது அப்படி செம்ம கோவம், மனசெல்லாம் அப்படி தாங்கவே இல்லை. அவனை நம்பி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அவன் மாட்டி விட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்துட்டுப்பா. ஆக்சுவலி சுகா வந்து இந்த மாதிரி ஒயினுக்கு எதுவும் தப்பாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் அடிக்கவும் அவர் வந்து அதை நார்மலாக எடுத்துக்கல, ரொம்ப சாதாரணமான விஷயம் அந்த மாதிரி தான் விட்டுருப்பார். ஆனால் கொஞ்ச நேரம் போக போக தான் அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிருக்கும், ரொம்ப அடிக்கிறாங்கடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவரே தடுத்துட்டு விடுங்க பார்த்துக்கலாம் சின்ன பொண்ணு நம்ம சொல்லி சமாளிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரூமில் உட்காந்து பயங்கரமாக ஒயின் அழுதுட்டுப்பா. சுகா போயிட்டு என் ஒயன் லாலிபாப் சாப்பிட்றியா அந்த மாதிரி கொடுக்க, சிப்போ என்ன விளையாண்டியா, உன்னால் முடிஞ்சது நீ பண்ணிட்டாரா, இந்த அதுக்கு நீ நம்ம பாரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் ஒயன் நான் சத்தியமாக வேணே பண்ணல, நீ கெட்டு போயிடக்கூடாது. நீ யாரு நான் கெட்டு போய் முடிவு பண்ணுறதுக்கு? எனக்கு அடி வாங்கினது கூட பிரச்சனை இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் உங்ககிட்ட சொன்னேண்ணா நான் என்ன பண்ணுறேன்னு, அந்த மாதிரி தோணுதுன்னு தானே சொன்னேன். இதோட உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது சொல்லிட்டு நீ யாரோ நான் யாரோ தேவையில்லாமல் பண்ணுற வயன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீ தான் தேவையில்லாமல், நான் ஒன்றும் உன்னை பழி வாங்குற இடத்துலலாம் அப்படி தான் நீ பண்ண, எனக்கு நல்லாவே தெரியும். அடி வாங்க அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தானே. அடி வாங்கும் போது எனக்கு ஓகே தான்ன்ற அளவுக்கு தான் ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப அடிக்கவும் தான் எனக்கே பயமாயிடுச்சு. அதுக்கு தான் நீ ஆசைப்பட்டேன். பாரு ஜென்மத்துக்கு உங்ககிட்ட பேசவே மாட்டேன், எனக்கும் பேச்சலை அப்படின்னு முடிச்சுட்டு வந்து போயிருப்பா. ஆக்சுவலாக அதான் வந்து ஸ்டார்டிங்கே. அதுக்கப்புறமா தான் ஒரு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ கூட சுகாவுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் கோவம் இருந்திருக்காரு. லைக் நம்ம தப்பு தான், நம்ம தான் வந்து பொறுத்து போகணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பட் ஒன் டைம் சுகா குளித்துட்டு இருக்கும்போது அவரோட பேண்ட் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த வெளியே கொடியில் போட்டு வச்சுருப்பாரு. அப்படி வந்து போட்டு வச்சுருக்கும் போது அப்போ வந்து இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு க்ரஷ் வர ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த ஊர்லேயே வந்து ஒரு க்ரஷ் பொண்ணு இருந்திருப்பா. அவள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பா. அதனாலே மனுஷன் குளிச்சு எல்லாம் ரெடியாகிட்டு இருந்திருப்பார் மனுஷன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு மைன் என்ன பண்ணியிருப்பான், எறும்புலாம் இருக்கும், சாக்லேட்லாம் இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டு நல்லா வந்து அந்த ட்ரௌசர்லாம் ஒட்டி வச்சுட்டு அந்த ட்ரௌசர் வந்து கீழே போட்டு போயிட்டான். அவர் வந்து பார்க்கும்போது கீழே கிடந்துக்கும், அதை எடுத்து உதறி மஞ்சள் வந்து போட்டிருப்பார். என்னதான் உதறி போட்டால் அந்த சாக்லேட் வந்து அதை ஒட்டி தானே இருக்குது, பூரா எறும்பு கடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பயங்கர எறும்பு கடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இதை ஃபஸ்ட்டு போய் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிட்டு அவர் வந்து யார் இருக்கா என்னன்னு நோட்டீஸ் பண்ணல. அவங்க அம்மாட்ட அவர் பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருப்பாரு, அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் இதை மாற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ட்ரௌசரை கழட்டிட்டு வந்து மாற்ற இது பண்ணிட்டார். அப்புறம் தான் அது திரும்பி பார்க்குறது. அந்த சைடு பார்த்தா அவரோட அம்மா, அவரோட அத்தை, அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரஷ் பொண்ணு இருப்பா இல்லையா அவன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க போல். இவர் நோட் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாருமே இல்லை நம்ம ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கட்டியிருப்பார். அவ்வளோதான், அடுத்த செகண்ட் கடவுளேன்னு வந்துட்டு சுகாவோட அம்மா வந்து அவரை வந்து கவர் பண்ணி லைட்டாக மறைச்ச மாதிரி இருப்பாங்க. டிக்கினாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆக்வர்டாகிடுச்சு அவருக்கு. அந்த பொண்ணு வேறு ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே வந்து வெளியே போயிருந்துருக்கோம். அதில் இன்னும் கொஞ்சம் அவருக்கு இதுவாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு அட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியே வந்திருப்பார். ஆனால் அந்த பொண்ணு அவர் கண்டு கூட இல்லை, அவங்க பாட்டு போயிருக்கோம். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மைன் என்னையும் வந்து சாக்லேட் சாப்பிட்டே அடிக்க போயிட்டுருப்பா அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்த வாடை தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெறியாக இருக்கும். ஏன்னா அவருக்குன்னு க்ரஷ்ஷாக வச்சு அந்த பொண்ணு போயிட்டா, அங்கே இருந்தால் சொந்தக்காரங்க பெரியவங்க முன்னாலாம் இப்படி அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப காண்டாயிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்கு ஓவராக பண்ணிட்டான்ல, ரெகுலேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாறி சண்டை நடந்திருக்கும். இதான் இவங்களோட ஃப்ளாஷ்பேக். இப்போ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தள்ளுறியா, இப்போ வயனுக்கு இருந்த பயந்துக்கு லைட்டாக அவர் ரொம்ப டையாக தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ சொல்லவும் தான் ஸ்ட்ரைக் ஆகிட்டு அமைதான் நவுன்றிருப்பா. எதுக்கு விட்டு போனேன் நான் பயந்துட்டியா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பயப்படலாம், சும்மா தான். அது கொடை அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துகிட்டு அவள் படுக்க வந்து போயிருப்பா. இப்போது சுகாவும் அமைதான் நடந்து போயிட்டுருக்காரு. வயன் முன்னாடி போகிற வயனே பார்த்துட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருக்காரு. இப்போது சுகாவோட சைட்லேருந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் சில விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. லைக் அவருக்கு வயனை பிடிக்காமலாம் கிடையாது, பிடிக்க தான் செய்யும். லைக் வந்து அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வயனை வந்து அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த பையனை வந்துட்டு இந்த மாதிரி க்ரஷ் மாதிரி வச்சிருக்கேன், லைக் அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பெருசாகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். லைக் என்னவோ தெரியல, அவருக்கு அந்த ஆத்திரமே தாங்கிக்க முடியாது. இப்போ என்ன அசால்ட்டாக அப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தில் தான் போயிட்டு அவர் வந்து அவங்க அம்மா கிட்டே போட்டு கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வயன் அடி வாங்கிறத பார்த்தீங்கன்னா அவர் சுத்தமாக தாங்கிக்க முடியாது. நைட்டாக அவருக்கு தூக்கமே வந்திருக்காது. ஐயோ என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டமாயிட்டு தான் வயன்கிட்ட சாரி கேட்க வந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ அவருக்கு பிடிக்காமலே கிடைக்கும். வயனை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து ரொம்ப 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 பிடிக்கும். அது அவரால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கும் வந்து இருந்த பாசம்லாம் அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுச்சு, அப்படியே ஃபெய்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே வந்து ரெண்டு பேர் மாறி சண்டை போட்டு வச்சுருக்குதுங்க. இதெல்லாம் யோசிச்சே வந்துட்டு அவர் வந்து கூப்பிட்டு போயிருப்பார். இப்போலாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. உயன் எப்போ வாடி வர, நீனு என்னடி பண்ணுறது இவ்வளோ நேரம்?
என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இருக்க கோவத்துக்கு முன்னாடி கடிச்சு துப்பிடுவேன், ஒழுங்கா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான். இப்போ சுகா மீதே உள்ளே வந்திருப்பாரு. சுகாவோட அப்பாடி முறைச்சி பார்த்துருக்காரு. என்ன நடந்துச்சு? அது இது வந்து ஓங்கி வந்து ஒரு அறை தான். அவன் இருக்கா, அவர் மேலே தப்பு இருக்க தான் செய்யுது. உங்கள் 2 பேருக்குள்ளே எவ்வளோ வேணால் சண்டை இருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஒரு பொம்பளை புள்ளிய அந்த நேரத்தில் அப்படி தான் தனியாக விட்டு வருவியா? என்ன ஆகி போயிடுச்சு, என்ன பண்ணுவேன்? நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கடா, என்ன பழக்கம் அது சுகா? இது உங்ககிட்ட சத்தியமாக எதிர்பார்க்கல, என் மூஞ்சிலே முழுக்காது அப்படி சொல்லி அவர் திட்டிட்டு போயிட்டாரு. இங்கே சுகாவுக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு தான், உண்மையிலே நம்ம ஓவர் தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கில்ட் ஆகிடுச்சு தான். இங்கே வந்து ஒயின் ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கா. எனக்கு நிறைய என்னவோ தெரியல, இவ்வளோ நேரம் இருந்தக்கோ எதுவுமே அவளுக்கு இல்லை. அவர் வந்தப்போ அந்த கொடையை வச்சுட்டு பார்த்தியா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவரோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது எதுவுமே அவரோட திங்கில் இல்லவே இல்லை. அமைதியாக அதை பற்றியே மட்டும் யோசிச்சுட்டு இருந்துருக்கா. அப்படியே அமைதியாக படுத்து வந்துருப்பான். இப்போ யாரும் தொடக்கல, அவங்க அம்மா தான் தொடச்சி வச்சுருக்காங்க. ஏண்டி நீ வர வேண்டியதானேடி, பாவம் அந்த பிள்ளை கீழே திட்டு விழுந்துருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவன் மேலே தப்பு இருக்குல்ல, நீங்கள் போகும்போது என்னை கூப்பிடணும், நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி கிளம்பி போனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு எரி நடுவில் எண்ணெயை ஊற்றிட்டுக்காதீங்க, அப்படிதா அவனே ஆல்ரெடி சம்மக்கான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவள் பாட்டுக்கு படுத்துருப்பா. இவளுக்கும் கோவத்துக்கும் அளவே இல்லை. அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. இப்படியும் வந்து டேஸ் போகுது. லைக் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இவங்க லீவ் இருக்குது, இன்னொரு 1 வீக் அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அது வரைக்கும் வரைக்கும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் சுகா பார்க்கும்போது அவளுக்கு அந்த மைண்டெலாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னடா இது இவன் வேறு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு திங்க் பண்ணிட்டு அப்படி தான் வந்துட்டு இருப்பா. இன்னும் 1 வீக்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ 3rd இயர் தானே படிச்சுட்டு இருக்கா. இன்னும் 3rd இயர் வந்து முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி இந்த 1 வீக்லேயே வந்து நம்ம வந்து நிச்சயதார்த்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வயனுக்கு இந்த விஷயம் வந்துட்டு சுத்தம் பிடிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறது இப்போது, இந்த விஷயத்தை போய் இப்போ நம்ம வந்து சொன்னால் நம்மளுக்கும் திட்டு விழுமே, நம்ம தான் வேணே அவனை வீடியோ எடுத்து மாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருந்துருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்கா. ஆனால் சுகா இதை பற்றி கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவர் பண்ண அவங்கள தான் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் அவருக்கு மண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும், நம்ம மேரேஜ் முன்னே பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் என்னவாக இருக்கும், லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு மனுஷன். இப்படியும் வந்து டேஸ் போயிட்டு இருக்கும். இங்கே வந்து ஒயினை வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் பெரிய சம்பவம் என்னாச்சும் அவனை பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி வச்சுட்டுப்பா. இப்படி இருந்துட்டு இருக்கச்சா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா வீட்டில் கடற்கடன்னு வந்துட்டு இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. வீட்டில் சொன்னாலும் உனக்கு எவ்வளோ தைரியம், ஒரு பைத்தியக்காரியை வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி பேசிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பயங்கரமாக திட்டி விட்டுருப்பாங்க. அதில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து காண்டாயிடுச்சு. இவ்வளோ தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனுஷன் வந்து டென்ஷன் வந்துட்டு இருப்பாரு. அதனாலேயே வந்து என்னாச்சும் பண்ணணும் ஒன்று மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். இங்கே வந்துட்டு இங்கே ஒயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பான். கிச்சனுக்கு வெளியே இருக்க டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இது மாதிரி ஒயின் இந்த மாதிரி வந்து நீ போயிட்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு பார்த்துக்கோடி, அப்புறம் நான் பக்கத்தில் மசாலா எடுத்து வச்சுக்கேன், அதை கொஞ்சம் போட்டுரு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஏமா சா எப்போ பார்த்தாலும் இந்த வேலை வாங்கதே எல்லாரும் வேலையை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவளும் வந்துட்டு உள்ளுக்கு போயிட்டுருப்பா. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அத்தை வாயினுங்க அவளாப்பா கிச்சனில் சமைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருப்பாங்க. சமைச்சிட்ருக்காளா அப்படிச்சுட்டு அவருக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும். இருக்குடி நம்ம சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து தெரில வாயின் வந்து அவளுக்கு மட்டும் தான் சமைச்சிட்டு சாப்பிட போகிற போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மனுஷன் உள்ள போக்கு கரெக்டாக அப்போ தான் அவங்க மசாலாலாம் போட்டு வந்து உட்காந்துருப்பா. வந்துட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு டப்பாவாக மசாலா எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டார். எல்லாத்தையும் போட்டார் மனுஷன். எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் அமைதியாக அவங்க நல்ல மாதிரி வந்து வந்தே வந்தாச்சு. இப்போ சாப்பிட்ற டைம் வாயில் வக்க முடியல, ஒரு வாய்க்கே நெட்டு ஏறுது, அவ்வளோ மசாலா அள்ளி போட்டார். இப்போ சுகா இருக்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுருமே அப்படின்னு சொல்லிட்டு யார் இதெல்லாம் வந்து மசாலா போட்டது, இவ்வளோ நேரம் அள்ளி போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு கத்திருக்கேன். தம்பி அது என் பொண்ணு தான் பார்க்க சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. இப்போது என்னோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். என்ன பண்ணி வச்சிருக்க? அங்கே இருந்து மசாலா தான் நான் போட்டேன், உனக்கு எல்லாத்துலையும் விளையாட்டதான்ல விடுங்க அங்கிள், அவள் என்ன பழி வாங்கிறதுக்கு என்னாச்சும் பண்ணியிருப்பாள், அன்றைக்கி நான் அவளை பழி வாங்கினேன்ல அதுக்காக என்னாச்சும் பண்ணியிருப்பாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ அதான் விஷயமா? ஏன் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? மூளைன்னு உனக்கு வேலை செய்தா இல்லையா? ஆனால் ஹீரோனுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சுகாவே முறைச்சிருப்பேன். அவன் எங்கே பார்க்குறேன்? உனக்கு எல்லாத்த விஷயத்தையும் விளையாட்டல, நாளைக்கே கிளம்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி உனக்கு நிச்சயதார்த்தம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே திட்டிட்டு போயிட்டாரு. எல்லாருமே வந்து பயங்கரமாக திட்டாங்க அவனை. அவளுக்கு ரொம்ப வந்து காண்டாயிடுச்சு, செம்ம டென்ஷனு, என்ன பண்ணுறதே தெரியல, பயங்கர கோவம். பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கா. ஆனால் சுகாக்கு தோணுது ரொம்ப திட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுறாரு. ரொம்ப திட்டாங்களோ ஒன்று சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. இப்போ வந்துட்டு உனக்குலாம் ரொம்ப கடுப்பு, அப்படியே வந்து செம்ம டென்ஷனு. அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாம் வெளியே வந்து கார்டனில் உட்காந்துருக்கா, எல்லாம் கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க சின்ன பசங்களாம். அவங்களாம் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பா. நான் என்ன பண்ணா, ஏன் பார்த்தாலும் என்னையே திட்டுறாங்க எல்லாத்துக்கும், என்னை வீட்டில் யாருக்குமே பிடிக்காதா, என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஒன்றும் எதுவுமே வேணும்னா பண்ணவே இல்லை சத்தியமா. பார்த்துக்கலாம்,
ம் இப்படியே வந்து ஒயனை வந்து வெளில உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு சுகா என்னாச்சு, எதனால் சாப்பாடு அதிகமாக மசாலா இருக்கும் அந்த வச்சுருக்க, என்ன நடக்குதுங்க, இவர் தானே மசாலா போட்டார் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவர் யோசிச்சிருப்பார் நம்ம போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிருப்பார். ஆனால் மனுஷன் வந்து போடல. ஆனால் ஒயனோட திங்க் எப்படி, சுகா தான் அள்ளி போட்டார் மசாலா அப்படின்ற மாதிரி வச்சுட்டுப்பா. இப்போது அதை பற்றி வந்துட்டு இவரு யோசிச்சிருக்காரு, நம்ம மசாலா போடணும்னு நினைச்சோம் தான், போடவே இல்லையே. சரி விடு, நம்ம எனக்கு தேவையில்லாமல் அவகிட்ட சரி சரி சம்ம போட்டு சமைச்சா போட்டுக்கிட்டு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்ம தான் எங்கேயாச்சும் இந்த சண்டை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிருக்காரு. ஆனால் எங்கள் ஒய்யானுக்கு செம்ம கடுப்பு, இப்போ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரிய விஷயங்கள்லாம் போட்டு வச்சிருக்கா. வயசு அதை கொலை பண்ணிடலாமா அப்படிலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பா. இப்படி கிரிக்கெட் இவங்க விளையாடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவனுக்கு பாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பால் எதுக்கு நல்லா வச்சிட்டாங்க. எனக்கு அதை போய்ட்டு சுகாவோட ரூம்லேயே விழுந்துருச்சு. அக்கா அக்கா எடுத்துட்டாங்க தான், அக்கா ப்ளீஸ்க்கா எடுத்துட்டாங்கக்கா, உள்ளே போனாலும் சுகா நான் அடிக்கிற மாதிரி பாப்பாருண்ணா பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு காடுங்க. சரிண்ணா ஒரு மொழியாக போய் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டென்ஷன்லேயே வந்துட்டு மேலே போயிருப்பாள். அங்கே போயிட்டு பார்க்க அங்கே பால் வந்துருக்கும். அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து திரும்பி பார்த்தா லேப்டாப்பில் விழுந்து உடஞ்சிருக்கு. லைக் அந்த பால் இருக்கா இல்லையா, ஸோ அதை வந்து லேப்டாப்பில் விழுந்துருக்கும் போல இருக்குது. ஐயோ என்னடா பண்ணி வச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு வந்து அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சொல்லியோன்னு நொடிக்கிட்டானுங்க. ஐயோ போச்சு, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா கோவப்படுவான்ல, இதில் எதுவும் நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தான், போச்சுடா ஐயான் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்குது. அப்படியே திரும்பி பார்த்தா சுகா முகம்லாம் அப்படியே செவந்து போய் செம்ம கோதை நின்றுருக்காரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் என் மூடு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அதில் மசாலா போடவே இல்லை புரியுதா. நீ எப்படி நினச்சிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஆனால் கடைசியில் இங்கே ரூம் வரைக்கும் வந்து நீ இவ்வளோ பெரிய வேலையை பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு என்னட்டு அவ்வளோ இருக்காண்டு? ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், நீ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு கட்டுப்பாடு தான் உன்னை சின்ன வயசில் உங்கள் அம்மா கிட்ட மாட்டி விட்டேன் புரியுதா. இல்லை சுகா நீ நினைக்க வாயை மூடு, எதுவும் பேசாத, எனக்கு இப்போ இருக்கிற காண்டுக்கு அரைஞ்சாலும் அரைஞ்சிடும், ஒழுங்கு வரதான் இங்கே போயிடு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த சின்னத்துக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி, நீயும் கவலைப்படாத. அதோட நீ மூஞ்சிலும் முழிக்காத. பயங்கரமாக வந்து கத்திருப்பாங்க. லைக் இந்த சவுண்டு கேட்டு வந்து கீழே இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லோரும் வந்து கேட்கும்போது சுகர் அமைதியாக இருக்க ஒயனோட கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க வந்து இது மாதிரி உடஞ்சி போன லேப்டாப்பை எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன காரியம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நல்லா அடி விழுந்துச்சு ஒயனுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒயன் அமைதியாகவே இருக்கா, இதை பற்றி பேசவே இல்லை. ஏன் யாருமே நம்ம நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஒயனோட மண்டையில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் என்னை பற்றி கேட்கவே மாட்டாங்களா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்களா, அன்றைக்கும் அப்படி தான் க்ரஷ் வச்சிருக்கான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க போட்டு கிட்ட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏது என்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க அன்றைக்கே அதெல்லாம் கேட்டிருந்தாங்க, நினைக்கிறேன் இந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டுக்கா. ஐயா சுகா எதுவுமே பேசல, அடிக்காதீங்கன்னு கூட சொல்லலை. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பு. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அவர் வந்து ராத்திரி பக்கம் தூங்காமலாம் உழைச்சிட்ருக்காரு. அப்படிப்பட்ட அந்த லேப்டாப் உடச்சிட்டா அவருக்கு அதனாலேயே ரொம்ப கடுப்பு. அமைதியாக நின்றுருக்காரு, எதுவுமே சொல்லலை. ஒயனுக்கு தான் இங்கே திட்டு அப்படின்ட்டு எல்லாம் வந்துருக்கும். இது வரைக்கும் அவள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒயனுமே வந்துட்டு இது மாதிரி திங்க் பண்ணிருக்கா, அவர் மசாலா போடலன்னு சொன்னார் இல்லையா, ஸோ அதை பற்றி வச்சிருக்காப்பா அவர் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு அங்கே அடிக்கிற எதுவுமே வந்து இது பண்ண மாட்டேட்டான், அமைதியாக இருந்துட்டுருப்பான். அப்போது அக்கா அக்கா இந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. எல்லாம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அக்கா எங்கள் பால் மட்டும் கொடுங்கக்கா நாங்கள் போயிடுறோம் இந்த மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. ஜி என்ன பிரச்சனை வந்துட்டு நீங்கள் வந்து பால் கட்டிப்பீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே எல்லாம் கத்தா இல்லை அது நாங்கள் தான் இங்கே உள்ளே அடிச்சிட்டோம், அக்காவை போய் எடுத்துகிட்டு வர சொன்னோம், அதான் இங்கே எல்லோரும் அமைதியாக பார்க்குறாங்க. ஒயின் கலர் இருக்க பால் அப்படியே அந்த சைட்டில் பார்த்தா அங்கே லேப்டாப். என்னங்கடா நீ என்ன கொடுத்துருப்பா, தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்து ஊர் போயிட்டானுங்க. இங்கே எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு எதனால அந்த லேப்டாப் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சுகாக்குமே புரியுது, ஏன்னா அந்த லேப்டாப்பில் உடஞ்சிருக்கு அந்த தடையத்தை பார்க்கும்போது ஓகே பாலால் தான் அடிபட்டிருக்கு, ஜன்னல் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சாரு. அது சரி எல்லோரும் அமைதியாக பார்த்துருக்காங்க. ஆனால் ஒயின் எதுவுமே பேசல, அவள் பாட்டுக்கு வந்துட்டு வெளியே போயிட்டான். சரிடா நீ நம்ம வந்துருக்காங்க. இப்போ அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம் நாங்கள் தான் பால் அடித்தோம், அக்கா போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க, நாங்கள் தான் வந்து கம்பல் பண்ணி போய் எடுத்து வர சொன்னோம், வந்து ரொம்ப நேரம் கழிச்சு அக்கா வரல சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஓகே பால் போட்டு தான் லேப்டாப் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு. சரி சுகா உங்களே தப்பு இருக்குப்பா, நான் வரேன், என் பொண்ணு அடிக்க வேறு செஞ்சுட்டேன், போய் கொஞ்சம் அவளை கூட்டிகிட்டு வந்துருப்பா அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் நான் எப்படி ப்ளீஸ்ப்பா. இப்போ அவர் போய் தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப பயம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா நைட்டு வேறு இருட்ட வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சா, இன்னும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காரு மனுஷன். இப்போ ஒயன் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு வேடிக்கை பார்த்துருந்துருப்பாங்களா, ஸோ அந்த மரத்துக்கிட்ட தான் ஆக்சுவலாக உட்காந்துருக்கா.
ஏன் என் மேலே யாருக்குமே நம்பிக்கை வர மாட்டேங்குது? நான் என்ன தான் அப்படி பண்ணேன் அவங்களுக்குலாம்? நானும் அவங்க வீட்டு பொண்ணு தானே. எல்லா விஷயத்துலையும் அவனை மட்டுமே நம்புகிறாங்க. அப்புறம் பசங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? நான் ஒத்துக்கிறேன், நானும் நிறைய விஷயங்களை பண்ணேன், அப்படி தான் நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அவன் பண்ணாமல் இல்லையே. அவன் பண்ணுற எல்லாத்துக்கும் நான் தான் திட்டு வாங்குறேன். அவன் அன்றைக்கி அசைன்மெண்ட் கிழிச்சு போட்டால் அதுக்கும் நான் தான் திட்டு. க்ரஷ் இருக்குன்னு ஒரு வார்த்தை, க்ரஷ்ஷாக அது என்ன ஏதுன்னு கூட தெரியல. சின்ன வயசில், அது தெரியாத வயசில் நான் அதுக்கு அடி வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு செம்ம கோவம் வருது. என்னால் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அன்றைக்கி அவன் பாட்டுக்கு என்னை வந்துட்டு அங்கே விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு என்னையும் சேர்த்து திட்டுறாங்க, நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா விஷயத்துலையும் இவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கே போகிறது. இவனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் வாழவே முடியாது. என்னவோ தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வார்த்தை அங்கே வச்சு என்னை வந்து திட்டினால, நாங்கள் மசாலா போடவே இல்லை, ஒன்று அப்படி பண்ணி நினைக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னவோ தெரில, அவன் எனக்கு பிடிச்சிருக்கும் என்னவோ. அந்த மாதிரி என்ன மட்டும் எனக்கு லைஃப்பில் வரவே கூடாது, கண்டு கொண்டு வரக்கூடாது, வரவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. வரக்கூடாதான், வீட்டுக்கு வரியா இப்போ அப்படின்னு வந்து பார்க்குறா. மழை வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போகணும். என்ன ஏதாச்சும் ஆகிட்டு செத்துருவாள்னு வந்தியோ? தேவையெல்லாம் பேசாத. வீட்டில் நான் உனக்கு தேடிட்டு இருக்காங்களா? ஓ, நீங்கள் பாட்டுக்கு பண்ணுற எல்லாத்தையும் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு உங்கள் கூட வரதுக்கு நல்லா பைத்தியக்காரியா? அதுக்கெல்லாம் வேணாலும் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், உங்கள் வீட்டுக்கு நான் வர போகிறதே கிடையாது. இது நாள் வரைக்கும் உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த ஊர், இந்த குடும்பம், உன்னை யாராவது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இங்கேருந்து போகிறேன், அவ்வளோதான். என்ன நினச்சிருக்க? எனக்கு உன்னை பிடிக்காதுண்ணா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுதான் நான் பண்ண தப்பே. இவன் என்ன சொல்கிறான்? அப்படி நம்ம சுகா பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே. ஃபஸ்ட்லாம் உன்னை என்னாச்சும் விஷயத்தில் மாட்டி விடணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். அதனாலேயே என்னாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பார்ப்பேன். உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் நான் இதுக்கு பார்த்துட்டு நினச்சேன். நீ என்னாச்சும் போஸ்ட் போடுவேன், அதில் உன்னை மாட்டி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதுவே எனக்கு ஒரு தேடலாக ஆகிடுச்சு. எனக்கு டெய்லியும் நீ எதனாச்சும் பண்ணுவியா, இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்திருக்கியா, வாட்ஸ்அப் பக்கம் ஸ்டேட்டஸ் என்னாச்சும் போடுவியான்னு சொல்லிட்டு தினைக்கும் உன்னோட இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு ஒரு ஆசையாச்சு. அப்படியே போக போக அது மாறி 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 அது என்ன ஃபீல் எனக்கு தெரில. சின்ன வயசில் அந்த பையனை நான் க்ரஷ்ஷாக வச்சுருந்தேன். அது எனக்கு என்ன ஃபீல்னே தெரியாது. அந்த அறியாத வயசில் என்னை மாட்டி விட்டேன் நீ. இப்போவும் எனக்கு அதே மாதிரி தான், சொல்லவே தெரில. அதை நான் எந்த ஜோனில் வச்சுருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கோவம் வந்தாலும் அதுக்கப்புறம் ரூமில் போய் நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அது ஏன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. என்ன நினச்சிருக்க? உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் ஒன்று மாட்டி விட்டேன்னா? கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து உன்னை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லவே இல்லை, நிஜமாக சொல்லவே இல்லை. நீ ஏன் வேலை ப்ராமிஸ். அங்கே வந்து நான் சின்ன வயசுலேருந்து உன்னை எப்படி பார்ப்பேன், உங்ககிட்ட எப்படி விளையாடுவேன், உன்னை எப்படி ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுவேன், அதை பற்றி மட்டும்தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு தோணுதுன்னா அந்த பெட் நேம் அது ஒரு பட்டது வேறு, அதானே? உன்னோட திங்க் லைஃப்பில் மட்டும்தான். உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயும் சரி தான். எல்லா வீட்லேயும் உனக்கு மட்டும்தான், உண்மையில மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறேன். என் பற்றிலாம் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கவலையே கிடையாது. நீ நானும் ஒரு பையன், அதானே? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்று கிடையாது. எதுவும் பேசாத. என்ன நினச்ச நீ? அன்னைக்கு ஹோட்டலில் வச்சு நீ வேலை செஞ்சதுக்காக உனக்கு 6000 ரூபா வந்து பே பண்ணாங்களா? நீ கழுவுன 2 தட்டுக்கும் நீ வந்துட்டு அரைச்ச அந்த ஒரு மாவுக்கும் உனக்கு 6000 ரூபா வந்து கம்மி பண்ணுவாங்களா? நான் கட்டிட்டு வந்தேன் பாதி காசு. நான் நினச்சா முழு காசு கட்டியிருக்கலாம், தோணலை. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தது நான் தான், சொல்லக்கூடாதுன்னு சொன்னது நான் தான். உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும், எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். நீ என்ன பண்ணாலும் அதுக்கு நான் தான் திட்டுவாங்க, நான் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் தான் திட்டுவாங்க. அன்றைக்கி நீ அசைன்மெண்ட் கிழிச்சு போட்டதுக்கு நான் தான் உட்காந்து இவ்வளோ நாளாக எழுதிட்டுருக்கேன். ஆனால் அன்றைக்கி திட்டு வாங்குது யார்? நான். இதுக்கப்புறமா என்னால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழவே முடியாது சத்தியமாக. எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் இன்னுமே இல்லை. மாற்றிக்கிறேன் என்ன, நாளைக்கே ஊருக்கு போயிடுறேன், நிம்மதியாக இரு. இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன் எப்போதும். இந்த ஊருக்கு வரணும் எங்கள் அம்மா சொன்னப்போ இவ்வளோதானே எங்கள் அம்மா கிட்ட சீன் போட்டாலும் எனக்கும் இங்கே வரணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இனிமேல் எங்கள் அம்மாவே கூப்பிட்டாலும் வரப்போகிறதே கிடையாது. அவட வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவன்னு சொன்ன ஒரு வார்த்தையும் அவருக்கு அப்படியே மனசுலேயே ஓடிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனைலாம் ஏன்னா ஸ்டார்ட் ஆச்சு அவரால் தான். சின்ன வயசில் அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் அது அப்படியே வளர்ந்து 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 கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய விஷயமா வந்து நிற்குது.
அதை பற்றிலாம் அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்காது. எல்லாத்துக்கும் நம்ம தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே யோசனை ஓடிட்டே இருக்கும். இப்படியே வந்து நெக்ஸ்ட் ஏன் இருக்கும், காலையிலே ஒயின் சீக்கிரமாக கிளம்பிட்டா, இன்னைக்கு எப்படி விளாடிட்டு இருக்கா, உனக்கு இன்னும் 2 நாட்டில் இங்கே நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, நீ பாட்டு கிளம்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க. பாருமா, இது கல்யாணம்லாம் சத்தியமாக செட் ஆகாது. அவன் அந்த பொண்ணு லவ் பண்ணலாம் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். அந்த பொண்ணுக்கிட்ட அவன் வேணான்னு சொல்லிட்டான், நான் தான் மாற்றி சொன்னேன். அவனும் அவளை நல்லா இல்லாமலாம் இல்லை, அதே நேரத்தில் நல்லா வேலை இல்லாமல் இல்லை. எந்த பொண்ணு வேணால் அவனை கல்யாணம் பண்ணிக்கும், பண்ணி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லைஃப் லாங் என்னால் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் நானே திட்டு வாங்கிட்டு என்னால் வாழ முடியாது. நான் இங்கேருந்து போகிறேன், நான் வீட்டுக்கே போகிறேன். உங்களுக்கு வரணும்னு தோணுச்சா நீங்கள் வாங்க, அப்படி இல்லைனா இங்கேயே இருந்துட்டு அவரோட கல்யாணம்லாம் முடிச்சுட்டு அவர் குழந்தைலாம் பிறந்த பிறகு இங்கே பார்த்துட்டு பொறுமையாக வாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறா. என்னடா அவன் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவள் பாட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கா. ஏன்னா கார்லாம் எடுக்கல, அவங்க பாட்டு காரில் வந்துட்டு நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கா. இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் மாறவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி சுற்றி பார்த்துட்டுப்பா. இப்போது சுற்றி பார்த்துருக்கும் போது ஒரு 1/2 hour லேட்டாக, ஆக்சுவலி எங்கள் ஊர்லலாம் உங்களுக்கே தெரியும் ட்ரெயின் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் லேட், இன்னும் ட்ரெயின் வரல. அப்போது சுகா வந்துட்டுருப்பாரு. நினைக்கிறேன் வச்சுட்டு ஒரு லுக்கு எதுவுமே கேட்கல, அவள் பாட்டுக்கு வந்துருக்கா. அவர் பாட்டுக்கு வந்தார், ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பிடிச்சிருப்பா. என்ன எங்கே எடுத்துகிட்டு போகிற வீட்டுக்கு? பாரு, நான் ஆல்ரெடி செம்ம மன வச்சலாக இருக்கேன், நீ வேறு இன்னும் கொஞ்சம் எனக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது சொல்லிட்டேன். ஒழுங்காக அதை கொடுத்துட்டு போ. இந்த பார், நீ எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு, என் ஃப்யூச்சர் ஒய்ஃப், என் பொண்டாட்டி, அப்போல்லாம் உன்னை விட்டுற முடியாது. 2 நாளாக கல்யாணம் முடிச்சுட்டு போகலாம் வா. ஓ, உங்களுக்கு சாருக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் வேறு இருக்கா? இதெல்லாம் தேவையில்லாமல் வந்துட்டு ஆசை வளர்த்துருக்காது. ஏன் நடக்கவே நடக்காது சொல்லிட்டேன். ஏன் நடக்காது? ஏன்னா எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும். உனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது எனக்கு சொன்னல, இப்போ நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு மேலே எந்த கோபமும் கிடையாது, எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிக்கும், அவ்வளோதான். நான் ஒன்று லவ் பண்ணுறேன், புரியுதா? ஓ, இவ்வளோ நாளாக இல்லாத லவ் இப்போ வந்துருச்சா? என்ன புதுசாக என்ன பிளான் போடுறியா? ஓ, ட்ரெயின் வந்தோன்னு தள்ளி விடுறதுக்காக எனக்கு பேச்சு போட்டுருக்கியா? அது சரி புரிஞ்சு சூப்பர். செம்ம பிளான். நீ வேணா ஒன்று பண்ண, விஷம் ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப அடிப்பட்டு சாகிறதுலாம் விருப்பமே இல்லை. கொஞ்சம் அப்படியே நார்மலாக அப்படி சாகலான்னு நான் யோசிக்கிறேன். அதனால் உன்னால் முடிந்த அளவுக்கு நீ விஷம் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் இறந்த பிறகு கண்டிப்பாக ரிப்போர்ட்ஸ்லாம் வருவாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அப்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி ரத்த கலரியாலாம் வந்து இருந்தேன்னா சத்தியமாக நல்லா இருக்காது. ஸோ நான் கொஞ்சம் அழகாக மேக்கப்லாம் போட்டு விஷம் குடிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போது நான் ரொம்ப அழகாக இருப்பேன். அது கொஞ்சம் வீடியோவில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தட் இப்போது சொல்லிட்டு ஒரு அரை ஒயின் அமைதியாயிட்டா. பேசி முடிச்சியா? வீட்டுக்கு போகலாம். இல்லை பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் லவ் பண்ணுறான், அவ்வளோதான். எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து பிடிக்கும்டி. உனக்கு மட்டும் தான் எனக்கு கிடையாது, புரியுதா? உன்ன மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அது என்ன ஃபீல்னு சொல்ல தெரியாமல் இருக்கிறதுக்கு. எனக்கு ஒன்று பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன். கொஞ்சம் நடுவில் நீ பண்ண விஷயம் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு, கோவமாச்சு. அதுக்காக உனக்கு அங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பழி வாங்கணும்னு நினச்சி பண்ணேனே தவிர உன் மேலே எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை எதனால் ஆரம்பிச்சிச்சு, அந்த க்ரஷ் பிரச்சனை அதானே. அது கூட நான் எதனால் பண்ணேன், அவன் மேலே இந்த ஜலசியில் எங்கே நீ அவனை லவ் பண்ணிடுவியோன்ற கவலையில். ஆனால் இது இவ்வளோ பெரிய வச்சுருந்து வந்து நிறுத்தோன்னு நான் நினச்சே பார்க்கல. எல்லாத்தையும் மாற்றலாம் கண்டிப்பாக. உனக்கு அப்படி என் மேலே நம்பிக்கை இருந்து உண்மையிலே உனக்கு இன்னும் வரைக்கும் என் மேலே அதே பாசம் இருந்துச்சு அப்படின்னா என் கூட வா. நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நிற்பேன். அப்படி இல்லைனா இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெயின் ஏறி போயிட்டே இரு. அதோட உனக்கும் எனக்கும் பேச்சுரு, நீ சொன்ன மாதிரி தான். ஜென்மத்துக்கும் நானும் உன் முகத்தை முடிக்க மாட்டேன். ஆனால் என்றைக்கும் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி, அந்த நினைப்பிலே நான் வந்துக்கிறேன். உனக்கு 10 நிமிஷம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அவன் அப்படின்னு நீ யோசிச்சுட்டே இருக்கா அவர் சொன்ன விஷயத்தெல்லாம். இப்படியே 10 minutes போகுது, ட்ரெயின் வந்திருக்கும். ட்ரெயின் வந்து சவுண்டு கேட்கவே சுகாக்கு லைட்டாக கிறுக்கலாகுது, கையெல்லாம் நடுங்குது. அமைதியாக நின்றுப்பாரு, எதுவுமே அவர் இது பண்ணிக்கல, அவள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து போகுது. ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு, இன்னும் கோயின் பக்கத்தில் வரவே இல்லை. ஸோ அதனால் அவருக்கு நம்பிக்கையே விட்டுருச்சு, அவ்வளோதான் போயிட்டா, அவளுக்கு அவள் ஈகோ தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே யோசிச்சிருக்காரு. ட்ராலி வெயிட்டாக இருக்கு, மூடிக்கிட்டு எடுத்துப்பா அப்படி தான் வச்சிருப்பா. அப்படியே பக்கத்து திரும்பி பார்க்குறாரு, ஒயின் நின்றுப்பா. அவளுக்குனா அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல, என்னவோ தெரியல, அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு அப்படியே டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஓது ஃபிட்ரியா மூச்சு வாங்குது அப்படி நம்ம சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பான். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், நீ போயிடுவேன்னு நினச்சி பயந்தேன். இனிமேல் உன் கூட இருந்தால் உன்னை டார்ச்சர் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன நிச்சயம் தான் நடக்க போகுது,
கல்யாணத்துக்கு பாரு என் ஆட்டத்தை இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு சிரிப்பு தான் வந்திருக்கும். அப்படியே வந்து அவரும் ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. அழுக வருது அவருக்கு. அவள் அழுகிறது வந்து லைக் குழந்தைக்கு ஃபீல் ஆகுது. எதுக்கு இவங்க ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி தள்ளி விட்டுருப்பா. சாரி, ரொம்ப சாரி, நான் எதுவுமே வேணும் பண்ணணும்னு நினைக்கல, அதனால சாரி அப்படின்ற மாதிரி வந்து சாரி கேட்டிருப்பாரு. இப்போ அவர் பார்க்க டக்குன்னு ஒயின் அவரோட ஷர்ட்டை பிடிச்சி எடுத்து ஹக் பண்ணிப்பா. அவனும் சாரி, ரொம்பவே எனக்கும் புரியுது, ரொம்ப கேவலமான விஷயங்கள் தான் நானும் பண்ணியிருக்கேன், மன்னிச்சிட்டு லவ் யூ அப்படி நம்ம சொல்லிட்டா. அவ்வளோதான், அந்த லவ்ன்ற வார்த்தை கேட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போ கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து உன்னை கூப்பிட்டு போயிட்டு உங்கள் அம்மா மட்டும் நோவாதாங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு போயிருக்கோங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பிறகு எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு சாரிலாம் கேட்குறாங்க. சரிம்மா நாங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரிலாம் கேட்டிருப்பாங்க. இப்போ 2 பேரும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இப்போ லவ்வர்ஸ் வேறு ஆகிட்டோம், மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு 2 பேர் ஹாப்பியாக வந்துட்டு கையை பிடிச்சி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஐயா ஜாலின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்காக வந்து ரெடிலாம் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ரிங்லாம் போட்டாச்சு. ரிங்லாம் போட்டு 2 பேர்ட்ட ஹேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேன் வர்றா, நீங்கள் லவ் பண்ணாமல் ஒரு லவ் பண்ணுதுங்க, சண்டை போட்டாலும் ஒரு சண்டை போட்டுங்க, இதுங்க அடிச்சுட்டு சாவுதுங்க அடிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு காடுங்க. இப்போ 2 பேரும் ஹேக் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட்காக முன்னாடி போய் நில்லுங்க அப்படிங்கும்போது 2 பேரும் வந்து போக இப்போ தான் எல்லோரும் நோட் பண்ணுறாங்க. இங்கே 2 பேரும் ஹேக் பண்ணிச்சுங்க இல்லையா. ஸோ வந்துட்டு இவரோட முதுகில் அவனும் அவரோட முதுகில் இவளும்னு சொல்லிட்டு 2 பேரும் லூஸு மென்டல்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குதுங்க ஹக் பண்ணுறன்ற பேர் வழியில். பாருடா இதுங்க திருந்தலடா என்னோடைய மொச்சத்தை எல்லோரும் பார்த்துட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஃபோட்டோ ஷூட் அழகாக வந்து கொடுக்க நீ ஒரு டாம் நீ ஒரு ஜிரிடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து அப்படி சிரிச்சுக்குதுங்க. ஸோ இதோட வந்து ஹாப்பி எண்டிங் எப்படி இருந்துச்சு இந்த ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியோ கொண்டு போக நினச்சி நிறைய விஷயங்களை மாற்றி அதுக்கப்புறம் எப்படியோ மாற்றி நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகே, மறக்காமல் வந்து கமெண்ட்டில் உங்களோட விஷயத்தை சுகாக்கு வந்து சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒன் ஷாட்டை மீட் பண்ணலாம். பாய்.